ஓகே. குட் மார்னிங் ஆல். இன்றைக்கு மைக்ரோ எக்கனாமிக்கில் செஷன் 11 படிக்க போகிறோம். அதாவது இது வரைக்கும் நான் கேட்ட எக்ஸாம் வரைக்கும் செஷன் 1 to 10 வரைக்கும் ஃபுல்லாக கவர் பண்ணியிருந்தோம். ஸோ இன்றைக்கு 11வது செஷன் படிக்க போகிறோம். ஸோ அதில் வந்து மெயினாகவே இருக்கு கன்செப்ட் ஆஃப் த ப்ரொடக்ஷன் சொல்லியிருக்கு. அதாவது கன்செப்ட் ஆஃப் த ப்ரொடக்ஷன் சொல்லி சொன்னால் நாங்கள் ஒரு நிறுவனத்தில் வந்து ஒரு உற்பத்தி தொடர்பான விஷயத்தை தான் வந்து பொருளியல்ல வந்து ஒரு உற்பத்தினா என்னத்தை கருதுறாங்க, உற்பத்தி எப்படி இருக்கணும், ஸோ உற்பத்திகளோட வகைகள் என்ன, ஸோ உற்பத்தி செலவுகள் என்ன, உற்பத்தி அப்படி இல்லாட்டி உற்பத்தி கிரயங்கள் என்ன, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து மெயின் பண்ணி அதுகளை வந்து சொல்ற விஷயம் தான் இந்த கன்செப்ட் ஆஃப் த ப்ரொடக்ஷன் சொல்லி நாங்க படிக்க போற சப்ஜெக்ட். ஓகேயா? ஸோ அப்போ அதுல முதலாவது வந்து டிஃபைனிங் த ப்ரொடக்ஷன், அதாவது உற்பத்தின்னு சொல்லி சொன்னா என்னதுன்னு சொல்லி எங்களுக்கு தெரியணும். அடுத்தது டைப் ஆஃப் இன்புட், அதாவது வந்து உள்ளீடுகளோட வகைகள். 1.3ல த ஷார்ட் ரன் அண்ட் லாங் ரன், அதாவது ஷார்ட் ரன் அண்ட் லாங் ரன்னா குறுங்காலம் மற்றும் நீண்ட காலம். 1.4ல த ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன், அதாவது உற்பத்தி தொழிற்பாடுன்னு சொல்லி சொல்லுவோம், அப்படி இல்லாட்டி உற்பத்தி செயற்பாடுன்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்தது வந்து த தியரி ஆஃப் த ப்ரொடக்ஷன். த தியரி ஆஃப் த ப்ரொடக்ஷன் சொல்லி சொன்னா அதைத்தான் வந்து நாங்க சொல்றது வந்து என்னதுன்னா உற்பத்தி கோட்பாடுன்னு கூட நாங்க சொல்லுவோம். சரியா? ஓகே. அப்ப நாங்க முதலாவது வந்து டிஃபைனிங் த ப்ரொடக்ஷன், அதாவது முதல்ல ப்ரொடக்ஷன் சொல்லி சொன்னா என்னதுன்னு சொல்லி பார்த்துக்கொள்ளும். டிஃபைனிங் த ப்ரொடக்ஷன், அதாவது உற்பத்தின்னு சொல்லக்குள்ள வந்து வளங்கள் வளங்கள் இருக்கு தெரியுமா? அதாவது இப்ப நாங்க படிச்சிருக்கோம் தானே, அந்த நிலம், உழைப்பு, மூலதனம், முயற்சி, அதுகள் தான் வளங்கள்னு சொல்லி சொல்றது. அந்த வளங்கள் வந்து அதை வந்து நாங்க உள்ளீடுகள்னு சொல்லி சொல்லுவோம். அந்த உள்ளீடுகளை வந்து பொருளாதார மதிப்பை கொண்டு, அதாவது பொருளாதார மதிப்புனா ஏதாவது ஒரு வேல்யூவனை அதிகரிச்சு கொள்றதுக்காக, வேல்யூவனை அதிகரிப்பதனூடாக வந்து பொருட்கள் சேவையை வந்து வெளியீடா மாற்றி அமைக்கிறது தான் வந்து உற்பத்தின்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது சரளமா சொல்ல போனா வந்து ஒரு உற்பத்தியில வந்து வளங்கள், அதாவது வந்து நிலம், உழைப்பு, மூலதனம், முயற்சி, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து என்ன செய்யறதுன்னு சொல்லி சொன்னா பொருட்கள் அல்லது சேவைகளாக, ப்ராடக்ட் அப்படி இல்லாட்டி சேவிஸா வந்து மாத்திர செயல்முறை தான் உற்பத்தின்னு சொல்லி சொல்லுவோம். அது மட்டும் இல்லாம அதுக்கு ஒரு பெருமதியவும் சேர்ப்போம். உதாரணத்துக்கு சொல்ல போனா இப்ப நெல்லை வந்து அரிசியாக்கும் பொழுது நெல்லின் விலையும் நெல்லுக்கான அதாவது அரிசிக்கான பெருமதி வந்து அதிகரிக்குது. ஓகேயா? அது மட்டும் இல்லாம உதாரணத்துக்கு வந்து இப்ப நாங்க ஒரு என்ன சொல்றது, அரிசிய வந்து உணவுப் பொருளாக்கும் பொழுது அதுக்கான பெறுமதிய வந்து அதிகரிக்குதுன்னு சொல்லி சொல்லலாம். சரியா? 1 மினிட். ஓகே.
ஸோ அப்போ ஒரு பொருளுக்கான பெறுமதி. அப்ப இந்த செயல்முறைகளை வந்து உள்ளீடுகளை வந்து ஒரு தொழில்நுட்ப அணுகுமுறை ஊடாகத்தான் வந்து வெளியீடுக்கு வந்து மாற்றிக்கொள்ள முடியும். சரியா? ஒரு தொழில்நுட்ப அணுகுமுறையினூடாகத்தான் வந்து என்ன செய்ய முடியும்னு சொல்லி சொன்னால் வெளியீடா மாற்றிக்கொள்ள முடியும். அதையும் ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். சரியா? ஸோ இங்க கீழே இந்த லைன்லயே அதைத்தான் சொல்லியிருக்காங்க. உள்ளீடுகளை வந்து வெளியீடா மாத்துகின்ற ஒரு செயற்பாடு. அப்படி இல்லாட்டி இந்த உள்ளீடுக்கும் வெளியீடுக்கும் இடையிலான வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா, ஒரு உற்பத்தி செயற்பாடு ஒண்ணு இடம்பெறுது. ஸோ அதையும் வந்து நாங்க உற்ப உற்பத்தின்னு சொல்லி சொன்னா என்னது? அப்போ உங்களுக்கு சம்டைம்ஸ் கொஸ்டின்ல ஒரு உற்பத்தி என்றா என்னன்னு சொல்லி சொன்னா, இந்த விஷயங்கள் மெயினா இருக்கணும். அதாவது இன்புட்ட வந்து நாங்க அவுட்புட்டா மாத்தணும். அது பொருட்கள் சேவையா இருக்கணும். அதுக்கு ஒரு வேல்யூ ஒண்ணு உருவாகணும்னு சொல்லி. சரியா? அடுத்தது இல்லாம ப்ரொடக்ஷன் ரிப்போர்ட் டு ஆல் ஆக்டிவிட்டீஸ் involved in the production of goods and services rather than referring merely to the physical transformation input and output. அதாவது வந்து உற்பத்தி பொருட்கள் சேவைகள்ல வந்து அனைத்து செயற்பாடுகளையும் குறிக்குது. மாறாக வந்து உள்ளீடுகளை வந்து வெளியீடாக மாற்றுறதுன்னு சொல்லி சர்லோமா சொல்லி இருக்காங்க. அடுத்தது பாருங்க டைப் ஆஃப் தி இன்புட்ஸ். அப்ப டைப் ஆஃப் தி இன்புட்ஸ்னு சொல்லி சொல்லும் பொழுது நாங்க படிச்சிருக்கோம் வந்து உள்ளீடுகள்ல வகைகள். லேண்ட் அதைத்தான் வந்து நாங்க நேச்சுரல் ரிசோர்சஸ் சொல்லி சொல்லுவோம். அதாவது இதை வந்து உதாரணத்துக்கு இயற்கை வளங்கள்னு கூட சொல்றாங்க. ஓகேயா? அடுத்தது வந்து லேபர். இப்ப லேபர்னு சொல்லக்குள்ள நாங்க என்ன சொல்லுவோம்? அதை உழைப்புன்னு சொல்லி சொல்லுவோம். சரி. அடுத்தது வந்து பாருங்க கேபிட்டல். கேபிட்டல்னு சொல்லி சொன்னா, நாங்க மூலதனம்னு சொல்லுவோம். அப்ப இந்த உள்ளீடுகள்னு சொல்லக்குள்ள ஒரு இத வந்து நாங்க உற்பத்தி காரணிகள்னு சொல்லியும் நாங்க படிச்சிருக்கோம். உற்பத்தி காரணிகள்னு சொல்லியும் நாங்க இத படிச்சிருக்கோம். அப்ப பாருங்க, அப்ப இந்த லேண்ட் அப்படி இல்லாட்டி நேச்சுரல் ரிசோர்ஸ் அதாவது நிலம் அப்படி இல்லாட்டி இயற்கையினால வழங்கப்படுகின்றது. இது வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா உற்பத்திக்கு பயன்படுத்தக்கூடிய இயற்கையான வளங்கள். உதாரணத்துக்கு காடா இருக்கலாம், ஆறு, கடல், வழி அதுகள் எல்லாமே அதாவது இதுகள் எல்லாமே வந்து நாங்க இந்த லேண்ட் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸ்க்கான ஒரு எக்ஸாம்பிளா சொல்லுவோம். சரியா? அப்ப இது வந்து எங்களுக்கு தெரியும் என்னதுன்னு சொல்லி சொன்னா, இது வந்து எங்களுக்கு நேச்சுரலா கிடைக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாம வந்து இது நெகிழ்வற்றது. நிரம்பல் நெகிழ்வற்றது. அதாவது இன்இலாஸ்டிக் ஆஃப் சப்ளைன்னு சொல்லி சொல்லுவோம். நெகிழ்வற்றது. எங்களுக்கு வந்து அதாவது வந்து என்ன சொல்றது? அசைவுத்தன்மை இல்லாத. அதாவது வந்து இது வந்து எங்களுக்கு என்ன மொபிலைசேஷன் இல்லன்னு சொல்லி சொல்லுவோம். இப்ப லேண்ட் அதாவது வந்து அசைவுத்தன்மை இல்லை. சரியா? இதுக்கு வினைத்திறனை உயர்த்த முடியும். இப்ப லேண்டுக்கான வினைத்திறனை எப்படி உயர்த்துவீங்க? உதாரணம் சொல்லப் போனா நிலத்திற்கான வந்து பெறுமதி. ஒவ்வொரு இடத்துக்குமே பெறுமதி கூடும். அந்த நிலத்துல வந்து நீங்க ஏதாவது விவசாயம் செய்யக்குள்ள அதுக்கு ஒரு பெறுமதி கூடும். அந்த நிலத்துல ஏதாவது ஒரு பில்டிங் கட்டக்குள்ள அதுக்கு ஒரு பெறுமதி கூடும். சரியா? அப்ப இதுதான் லேண்ட பத்தி நாங்க படிச்ச விஷயம். அடுத்தது என்னது லேபர். அதாவது லேபர்ன்னு சொல்லி சொன்னா என்னது? உழைப்பு. அதாவது ஒரு மனிதரால வழங்கப்படுகின்ற உடல் உள ரீதியான அதாவது உடல் ரீதியான இப்ப நாங்க வந்து என்ன செய்யறதுன்னு சொன்னா ஒரு தையல் அப்படி இல்லாட்டி ஒரு வயல் கொத்துதல். சோ இதுதான் எக்ஸாம்பிள். சரியா? அப்ப இதெல்லாமே வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா இதெல்லாம் என்னதுன்னு சொன்னா உடல். உள ரீதியான இப்ப டாக்டர், இன்ஜினியர்ஸ், மேனேஜர்ஸ், டீச்சர்ஸ் அதாவது வந்து அறிவு சார்ந்த விடயங்களை பயன்படுத்தி சைக்காலஜிஸ்ட். அப்ப அறிவு சார்ந்த விடயங்களை பயன்படுத்தி அ செய்யற வேலைகளை தான் நாங்க என்ன சொல்றதுன்னு சொல்லி சொன்னா உள ரீதியானது. சோ இதுக்குள்ள தான் வருது இன்க்ளூட் இந்த என்டர்பிரினர் டேலண்ட். அதாவது வந்து தொழிலுரிமையாளர் தொழிலுரிமையாளர் என்ற அறிவு அவருடைய ஆற்றலும் வந்து இந்த உழைப்புக்குள்ள தான் வருதுன்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேயா? சோ அப்ப இது வந்து பாருங்க உயிர் உள்ள உற்பத்தி காரணி. அதாவது இப்ப மனிதரால் தானே அப்ப உயிர் உள்ள காரணி. அசைவுத்தன்மை அதாவது என்ன மொபிலைசேஷன் இருக்கு. நான் இங்க ஒரு ஒர்க் செய்யலாம் அப்ப வேற எங்கேயாவது போயிட்டு ஒர்க் செய்யலாம் அந்த மாதிரி. எங்களால இப்ப நாங்க ஒரே இடத்துல இப்ப நிலம்னா அப்படி இல்ல. அந்த இடத்துல இருக்க நிலம்னா அந்த இடத்துல தான் நிலம் இருக்கு. நிலம் மூவ் பண்ண முடியுமா? மூவ் பண்ண முடியாது. ஓரினத்தன்மை அற்றது. அதாவது வந்து நாங்க என்ன சொல்லுவோம்னு சொல்லி சொன்னா, ஒரே மாரியா இருக்காது. இப்ப டாக்டர்ட உழைப்பு வேறையா இருக்கலாம். ஒண்டர்பிரெனர்ட உழைப்பு வேறையா இருக்கலாம். அதே டீச்சர்ட உழைப்பு வேறையா இருக்கலாம். அந்த மாரி. சரியா? இத வந்து நாங்க இந்த உழைப்ப வந்து அதாவது எஃபிஷியன்சிய வந்து இன்கிரீஸ் பண்ணலாம்னு சொல்லி சொன்னா, அவருக்கு எஜுகேஷன், பயிற்சி, அதாவது எக்ஸ்பீரியன்ஸ், அவருக்கான ட்ரெய்னிங், நாலேட்ஜ் அப்டேட் பண்றது, அதாவது ட்ரெய்னிங் அண்ட் டெவலப்மென்டேஷன் இதன் மூலமா வந்து நாங்க என்ன செய்யலாம்னு சொல்லி இந்த லேபர் அத வந்து அந்த டைப் ஆஃப் இன்புட்ல அந்த லேபர வந்து நாங்க இன்கிரீஸ் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்தது வந்து கேப்பிட்டல். கேப்பிட்டல்னா என்னது? மூலதனம்னு சொல்லி படிச்சிருக்கோம். இது வந்து மனிதனால, ஹியூமனால வந்து கிரியேட் பண்ணப்பட்டது. சரியா? அடுத்தது வந்து
இந்த கேபிட்டல்னு சொல்லக்குள்ள வந்து இதை வந்து நாங்க சொல்லுவோம் ஒரு இன்வென்ட்ரி கான்செப்ட், அதாவது இருப்பு எண்ணக்கருன்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்தது வந்து இது ஒரு மெய் எண்ணக்கருன்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது வந்து இது வந்து உண்மையான மூலதனம். இப்ப நாங்க ஏதாவது ஈடுபடுத்தப்படுகின்ற ஒரு தொழில்நுட்பமா இருக்கலாம், ஒரு மெஷினரியா இருக்கலாம், அதுதான் மூலதனம். இது வந்து எஃபிஷியன்சியா இருக்கும்னு சொல்லி சொல்றாங்க. இதை வந்து இந்த இந்த மூலதனம், இந்த கேபிட்டல் சொல்ற விஷயத்த வந்து நாங்க எகெயின் ரீயூஸ் பண்ணலாம். அதாவது ஓகே. சோ அடுத்தது வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா ஆ. அடுத்தது வந்து என்ன சொன்னா, இத வந்து நாங்க எகெயின் ரீ அதாவது ரீயூஸ் பண்ணக்கூடியதா இருக்கும். அடுத்தது இது வந்து என்னதுன்னா, தேய்வடையக்கூடியது. அதாவது என்ன செய்யக்கூடியதுன்னு சொல்லி சொன்னால், தேய்வடையக்கூடியது. இப்ப நாங்க பாருங்க, இயந்திரம் ஒண்ணு வாங்குறோம். அது வந்து பாவிக்க பாவிக்க வந்து என்ன நடக்கும்? தேய்வடைய கூடியதா இருக்கும். சரியா? இதுகள் தான் வந்து இந்த கேபிட்டல். அப்ப இந்த டைப் ஆஃப் இன்புட்ஸ்ன்னு சொல்லி சொன்னா, நீங்க இந்த விஷயங்கள தான் ஷேர் பண்ணணும். அடுத்தது நாங்க படிக்க வேண்டிய விஷயம் தான் இந்த ஃபிக்ஸ் இன்புட். அதாவது ஃபிக்ஸ் இன்புட்ன்னு சொல்லி சொன்னா, இப்ப நாங்க இந்த உள்ளீடுகள் இருக்கு தானே, இந்த உள்ளீடுகள வந்து நாங்க 2 வகையா பிரிக்கிறோம். அதுதான் ஒண்ணு வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா, அதாவது வந்து நிலையான உள்ளீடுன்னு சொல்லி படிப்போம். அடுத்தது வந்து மாறும் உள்ளீடுகள்னு சொல்லி படிப்போம். சரியா? நிலையான உள்ளீடுகள், மாறும் உள்ளீடுகள்னு சொல்லி படிப்போம். ஓகே. சரியா? இப்ப இந்த பிட்ஸ் இன்புட்ட வந்து நாங்க எடுத்துக்கொண்டோம்னு சொல்லி சொன்னா, அதாவது வந்து நிலையான காரணி. இப்ப இந்த உற்பத்தி செயற்பாட்டுல வந்து உற்பத்தியின் அளவ வந்து சேஞ்ச் பண்ணிக் கொள்றது மூலமா வந்து உற்பத்தியாளரால வந்து சேஞ்ச் பண்ணிக் கொள்ள முடியாத ஃபேக்டர்ஸ தான் வந்து நாங்க என்ன சொல்றோம்ன்னு சொன்னா, பிக்ஸ் இன்புட்ன்னு சொல்லி சொல்லுவோம். என்னது? ஒரு உற்பத்தி செயற்பாடு. அதாவது ஒரு புரொடக்ஷன் ஃபங்ஷன் இருக்கு. அந்த புரொடக்ஷன் ஃபங்ஷன்ல வந்து எங்களுக்கு அந்த ப்ராடக்ட் அளவ சேஞ்ச் பண்ணிக்கொள்றோம். அதாவது இன்கிரீஸ் பண்ணிக்கொள்ளோ அதாவது ப்ராடக்ட் குவான்டிட்டிய வந்து இன்கிரீஸ் பண்ணிக்கொள்ளவோ, டிக்ரீஸ் பண்ணிக்கொள்றதுக்காக வந்து அந்த உற்பத்தி செய்றவங்க வந்து எந்த விதமான சேஞ்சும் பண்ணிக்கொள்ள முடியாட்டி, அத வந்து நாங்க பிக்ஸ் ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது வந்து விரைவில வந்து மாற்றக்கூடிய, அதாவது மாற்ற முடியாத காரணிய தான் வந்து நாங்க இந்த பிக்ஸ் இன்புட்ன்னு சொல்லி சொல்லுவோம். அப்ப இந்த பிக்ஸ் இன்புட்ல வந்து பிக்ஸ் இன்புட்ன்னு சொல்லி சொல்லக்குள்ள பாருங்க பிளான்ட், மிஷினரி அண்ட் எக்யூப்மென்ட். அதாவது வந்து என்னது? இயந்திரங்களா இருக்கலாம், தொழில்நுட்பங்களா இருக்கலாம். சோ இதுகள் எல்லாமே வந்து நீண்ட காலம்னு சொல்லி சொல்லுவோம். கட்டடங்கள் அதுக்கெல்லாம் உதாரணங்கள் ஆகும். அதாவது உற்பத்தியின் அளவு எவ்வளவு இருந்தாலுமே வந்து இந்த நிலையான காரணி, இந்த பிக்ஸ் இன்புட் வந்து ஒரே அளவா தான் இருக்கும். இப்போ உற்பத்தி நாங்க சொல்லுவோமே, இப்ப புரொடக்ஷன் 20 இருந்தாலும் இந்த பிக்ஸ் இன்புட் வந்து 50ன்னா 50. புரொடக்ஷன் வந்து 30 இருந்தாலும் பிக்ஸ் இன்புட் வந்து 50ன்னா 50 தான். அதாவது வந்து அது வந்து மாறாது. அதத்தான் நிலையான காரணின்னு சொல்லி சொல்லுவோம். சரியா? இப்ப இந்த நிலையான காரணின்னு சொல்லி சொல்லக்குள்ள இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அதாவது வந்து அந்த உற்பத்தி கால பகுதியில வந்து வெளியீட்ட கொண்டு உடனடியா வந்து எங்களுக்கு அதிகரிக்கவும் முடியாது. அப்படி இல்லாட்டி குறைக்கவும் முடியாது. அதத்தான் பிக்ஸ் இன்புட்ஸ்ன்னு சொல்லி நாம சொல்லுவோம். அடுத்தது வேரியபிள் இன்புட்ஸ். இதத்தான் வந்து நாங்க சொல்றது என்னதுன்னு சொல்லி சொன்னா, மாறும் காரணிகள்னு சொல்லி சொல்றது. அதாவது வந்து இத வந்து இப்ப நிலையான காரணி தெரிஞ்சா எங்களுக்கு மாறும் காரணி வந்து படிக்க தேவையில்ல. அத என்ன சொல்றான்னா, ஒரு உற்பத்தி செயற்பாட்டுல வந்து உற்பத்தியின் அளவுல வந்து மாற்றத்த செய்றதன் மூலமா, அதாவது உற்பத்தியின் அளவு கூட்டி குறைப்பதன் மூலமா வந்து உற்பத்தியாளரால வந்து மாற்றி அமைச்சுக் கொள்ளலாம். அதாவது இந்த புரொடக்ஷன் செய்றவங்கள வந்து சேஞ்ச் பண்ணிக்கொள்ள முடியுது. இதத்தான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கொள்ள கூடியது. இதத்தான் வந்து என்ன சொல்றேன்னு சொன்னா, வேரியபிள் இன்புட்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம். அதுக்கான உதாரணங்கள் தான் நாங்க படிச்சிருக்கோம். என்னதுன்னா, லேபர்,
அண்ட் மூலப்பொருள், அதாவது ரோ மெட்டீரியல்ஸ். இது எல்லாமே வந்து எங்களுக்கு என்ன செஞ்சு கொள்ளலாம், சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம். அதாவது சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம்னு சொன்னா எங்களுக்கு அவுட்புட் கூட தேவைன்னு சொன்னா நாங்க இன்புட் என்ன செய்யலாம், கூட்டலாம். அவுட்புட் குறைய தேவைன்னு சொன்னா இன்புட்டை குறைச்சு கொள்ளலாம். அப்ப அந்த இன்புட்குள்ள வர இந்த வேரியபிள் இன்புட்னு சொல்றது வந்து என்னதுன்னு சொன்னா மாறும் காரணிகளா இருக்கும். சரியா? இப்ப இதுலனா இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்லித்தாரேன். இந்த மாறும் காரணி, அதாவது வந்து இந்த மாறும் காரணி என்னைக்குமே இந்த வேரியபிள் இன்புட்னு சொல்றது என்னைக்குமே வந்து லாங் டேர்ம்ல தான் இருக்கும். அதாவது லாங் டேர்ம்ல தான் இருக்கும். இந்த ஃபிக்ஸ் இன்புட்னு சொல்றது மட்டும்தான் ஷார்ட் டேர்ம்ல இருக்கும். அதாவது ஷார்ட் டேர்ம்ல எங்களால எதுவுமே மாத்திக்கொள்ள முடியாது. ஆனா இந்த வேரியபிள் இன்புட்னு சொல்றது விஷயம் வந்து என்னதுன்னு சொன்னா ஷார்ட் டேர்ம்லயும் இருக்கும், லாங் டேர்ம்லயும் இருக்கும். ரெண்டுலயுமே இருக்கும். சரியா? சோ அப்ப இது வந்து மாறும் காரணின்னு சொல்லக்குள்ள லாங் டேர்ம்லயும் இருக்கும், ஷார்ட் டேர்ம்லயும் இருக்கும். ஆனா ஃபிக்ஸ் இன்புட்னு சொல்லக்குள்ள அது வந்து கண்டிப்பா வந்து என்னதுன்னா ஷார்ட் டேர்ம்ல மட்டும் தான் இருக்கும். இப்ப அடுத்த விஷயத்துக்கு நாங்க போவோம். அது என்ன ஷார்ட் ரன் அண்ட் லாங் ரன். அதாவது ஷார்ட் டேர்ம், லாங் டேர்ம தான் நான் ஷார்ட் ரன் அண்ட் லாங் ரன்னு சொன்னேன். இப்ப இந்த ஷார்ட் ரன்னு சொல்லக்குள்ள, அதாவது ஷார்ட் ரன்னு சொல்லக்குள்ள வந்து என்ன சொல்றான்னு சொன்னா, இந்த உற்பத்தி செயல்பாட்டுல வந்து உற்பத்தியில ஈடுபடுத்தப்படுகின்ற எல்லா ஃபேக்டர்ஸையும் வந்து எங்களால என்ன செய்ய முடியுதுன்னு சொன்னா, மாற்றிக்கொள்ள முடியாட்டி, சேஞ்ச் பண்ணிக்கொள்ள முடியாட்டி, அத நாங்க சொல்றது வந்து என்னதுன்னா, ஷார்ட் ரன்னு சொல்லுவோம். அதாவது வந்து ஒரு புரொடக்ஷன் ஃபங்ஷன்ல வந்து ஒரு ப்ராடக்ட்ல வந்து நாங்க புரொடக்ஷன்ல வந்து ஈடுபடுத்தப்படுகின்ற எல்லா இன்புட்ஸையும் வந்து எங்களால சேஞ்ச் பண்ணிக்கொள்ள முடியாட்டி, அத நாங்க ஷார்ட் ரன்னு சொல்லுவோம். அப்ப இந்த ஷார்ட் ரன் பீரியட்ல வந்து கண்டிப்பா வந்து என்ன இருக்கும்னு சொன்னா ஃபிக்ஸ் ஃபேக்டர்ஸும் இருக்கும், வேரியபிள் ஃபேக்டர்ஸும் இருக்கும். அதாவது ஃபிக்ஸ் இன்புட்டும் இருக்கும், வேரி இன்புட்ஸும் இருக்கும். சரியா? அது அடுத்தது இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இந்த ஷார்ட் ரன்னு சொல்லக்குள்ள வந்து கண்டிப்பா மினிமம் வந்து ஒரு ஃபிக்ஸ் ஃபேக்டர்ஸாவது இருக்கும். மினிமம் ஒரு ஃபிக்ஸ் ஃபேக்டராவது இருக்கும். லாங் டேர்ம்னு சொன்னாலே வந்து நாங்க இந்த புரொடக்ஷன் ஃபங்ஷன்ல இருக்கிற எல்லா ஃபேக்டர்ஸையும் வந்து எங்களால சேஞ்ச் பண்ணிக்கொள்ள முடிஞ்சா அத நாங்க லாங் ரன்னு சொல்லுவோம். அப்ப லாங் ரன்ல எது இருக்கும்? வேரியபிள் ஃபேக்டர்ஸ் மட்டும் தான் இருக்கும். அதாவது எல்லா காரணிகளையும் வந்து எங்களுக்கு மாத்துறதுக்கு போதுமான எப்போ காலப்பகுதிய தான் வந்து நாங்க சொல்றது என்னதுன்னு சொன்னா, லாங் ரன்னு சொல்லுவோம். The time period when all variable is called that the long run. அப்ப நீண்ட கால உற்பத்தி செயற்பாட்டுல வந்து இந்த லாங் ரன்ல வந்து எல்லா ஃபேக்டர்ஸையும் வந்து எங்களால வந்து சேஞ்ச் பண்ணிக்கொள்ளக்கூடியதா இருக்கும். அதத்தான் நாங்க சொல்றது வேரியபிள்ஸ்ன்னு சொல்லி அங்கன சொல்றோம். அப்ப ஷார்ட் ரன்ல வந்து எங்களால வந்து கண்டிப்பா ஃபிக்ஸ் ஃபேக்டர்ஸ் இருக்கும், வேரியபிள் ஃபேக்டர்ஸும் இருக்கும். ஆனா லாங் ரன்ல வந்து கண்டிப்பா வேரியபிள் ஃபேக்டர்ஸ் மட்டும் தான் இருக்கும். சரி. இப்ப நாங்க போவோம் புரொடக்ஷன் ஃபங்ஷன். இந்த புரொடக்ஷன் ஃபங்ஷன்னு சொன்னா ஒரு உற்பத்தி செயற்பாட்டுல வந்து உள்ளீடுகளுக்கும் வெளியீடுகளுக்கும் இடையிலான ஒரு தொழில்நுட்ப தொடர்பை கூடுறதை தான் வந்து நாங்க என்ன சொல்லுவோம்னா புரொடக்ஷன் ஃபங்ஷன் சொல்லுவோம். அதாவது வந்து சரியா, இந்த உள்ளீடுகள் வந்து நேரடியா வந்து என்ன நடக்கும்னு சொன்னா, இப்போ உதாரணத்துக்கு வந்து பாருங்க, the production function is equation table or graph showing the relationship between the input and maximum amount that can be product within give period with the give level of the technology ன்னு சொல்றாங்க. அதாவது வந்து குறைந்தபட்சம் வந்து இங்க வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா அனைத்து உள்ளீடுகளும் வந்து நாங்க படிச்சிருக்கோம் தானே. நீண்ட காலம் மாறக்கூடியதுன்னா நீண்ட காலம்னு படிச்சிருக்கோம். மாற முடியாதுன்னா குறைந்த காலம்னு படிச்சிருக்கோம். அடுத்தது ஷார்ட் ரன்னு படிச்சிருக்கோம். லாங் ரன்னு படிச்சிருக்கோம். இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து இன்வால்வ் ஆகி தான் இந்த புரொடக்ஷன் ஃபங்ஷன் சொல்ற விஷயம் இருக்கு. அதாவது வந்து இது வந்து ஒரு சமன்பாடு, அப்படி இல்லாட்டி ஒரு அட்டவணை, அப்படி இல்லாட்டி ஒரு வரைபடம் மூலமா வந்து எங்களுக்கு இந்த விஷயத்தை வந்து விளங்கப்படுத்தலாம்னு சொல்றாங்க. அதாவது உள்ளீடுகள் மற்றும் கொடுக்கப்பட்ட அளவிலான தொழில்நுட்பத்துல வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துல வந்து உற்பத்தி செய்யக்கூடிய அதிகபட்ச அளவுகளுக்கு இடையிலான வந்து தொடர்பை வந்து கூடுறது தான் இந்த ப்ரொடக்ஷன் ஆஃப் ஃபங்ஷன் சொல்றது. அதாவது வந்து ஒரு குறிப்பிட்ட உள்ளீடு மூலமா வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய உச்சமான வெளியீடு, அப்படி இல்லாட்டி குறிப்பிட்ட வெளியீடை பெற்றுக்கொள்றதுக்காக ஆக குறைந்த அளவு எவ்வளவு உள்ளீட வந்து இன்புட், அதாவது உள்ளீடு செய்யணும்னு சொல்றத வெளிப்படுத்துற உற்பத்தி சார்புன்னு சொல்லுவோம். அப்படி இல்லாட்டி இந்த ப்ரொடக்ஷன் ஃபங்ஷன் சொல்றோம். அப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ப்ரொடக்ஷன் ஃபங்ஷன் என்னது? குறிப்பிட்ட அளவு உள்ளீடு மூலமா வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய உச்சமான, அதுதான் மேக்சிமம் அமௌண்ட் ஆஃப்
சொல்லி சொல்றாங்க. மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப்னு சொல்லலாம். குறிப்பிட்ட அளவு அதாவது வந்து உச்சமான வெளியீடு அப்படி இல்லாட்டி குறிப்பிட்ட அளவு வெளியீட பெற்றுக்கொள்வதற்காக ஆக குறைந்த உள்ளீட்டின் அளவைத்தான் வந்து இங்க உற்பத்தி தொழிற்பாடு விளங்கப்படுத்துது. அப்ப இந்த உற்பத்தி தொழிற்பாடுன்னு சொல்லக்குள்ள வந்து உள்ளீடுக்கும் வெளியீடுக்கும் இடையிலான ஒரு தொழில்நுட்ப தொடர்பு. அதுதான் பாருங்க. The can be product within given பாருங்க the relationship between the inputன்னு சொல்லி சொல்றான். அப்ப உள்ளீடுக்கும் வெளியீடுக்கும் இடையிலான தொடர்பை வந்து மென்ஷன் பண்றது தான் இந்த ப்ராடக்ட் ஆஃப் ஃபங்க்ஷன். அப்ப இந்த கொஸ்டினை வந்து நாங்க இந்த ப்ரொடக்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் கேட்டா 2 விதமா எழுதணும். முதலாவது என்ன எழுதணும்? உள்ளீடுகளுக்கும் வெளியீடுகளுக்கும் இடையிலான ஒரு தொழில்நுட்ப தொடர்பை சொல்றது. அது இல்லாம ஒரு உள்ளீடு மூலமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய உச்சமான வெளியீடு. அதைத்தான் இந்த மேக்ஸிமம் அமௌண்ட்னு சொல்லி சொல்லலாம். இந்த ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் ஈக்குவேஷன் டேபிளோ கிராஃப் ஷோவிங் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன். அப்ப இதை வந்து நாங்க இந்த ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷனை வந்து அப்ப இந்த ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் சொல்லக்குள்ள வந்து எங்களுக்கு தெரியணும். இதை வந்து நாங்க ஒரு ஈக்குவேஷன் சமன்பாடு மூலமா அப்படி இல்லாட்டி அட்டவணை மூலமா அப்படி இல்லாட்டி எங்களுக்கு வரைவு மூலமாகவும் இதை வந்து விளங்கப்படுத்த முடியும். அப்ப இதை நாங்க இதை என்னத்தை விளங்கப்படுத்தணும்? இந்த அட்டவணை அப்படி இல்லாட்டி சமன்பாடு வரைவு மூலமா வந்து ரிலேஷன்ஷிப் பிட்வீன் அதாவது உள்ளீடுகளுக்கும் வெளியீடுகளுக்கும் இடையிலான ஒரு தொழில்நுட்ப ரீதியான தொடர்பை விளங்கப்படுத்துறது தான் இந்த ப்ரொடக்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் சொல்லி சொல்றாங்க. அப்ப Q சமன் F இந்த ஏபிசின்னு சொல்லி சொல்றது எல்லாமே வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா அது எங்களுக்கு வந்து இப்ப நாங்க உதாரணத்துக்கு சரியா நாங்க சொல்றதுன்னா ஓகே ஓகே இதுதான் இந்த சமன்பாடு. அப்ப இந்த சமன்பாடு பாருங்க Q சமன் Fன்னு சொல்லி சொன்னா எங்களுக்கு வந்து என்னதுன்னா தொழிற்பாடு. Fன்னு சொல்லி சொல்றது என்னதுன்னு சொல்லி சொன்னா நாங்க சொல்லுவோம் தொழில்பாடு. இந்த Qன்னு சொல்றது வந்து எங்களுக்கு அவுட்புட். அதைத்தான் வெளியீடுன்னு சொல்லி சொல்லுவோம். Kன்னு சொல்லி சொன்னா கேபிட்டல் மூலதனம். Lன்னு சொல்லி சொன்னா அதை வந்து உழைப்புன்னு சொல்லி சொல்லுவோம். சரியா? சோ இதுக்கு முதல்ல இருக்கிறது வந்து உங்களுக்கு உதாரணமா தந்திருக்கான். அந்த பாருங்க A to Tன்னு சொல்லி சொல்றதுல இன்புட் யூஸ் த ப்ரொடக்ஷன் ப்ராசஸ். அதாவது வந்து இந்த A, B, C, Tன்னு சொல்றதெல்லாம் என்னது? உள்ளீடுகள்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது உற்பத்தி செயல்முறைக்கு பயன்படுத்தப்படுகின்ற உள்ளீடு. இந்த Qன்னு சொல்றது தான் வெளியீடு. இந்த Fன்னு சொல்றது வந்து தொழில்பாடு. இதுதான் வந்து இந்த ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷனுக்கான சமன்பாடு. சரியா? சரி. அப்ப இந்த விஷயங்கள்லாம் வந்து இப்படி இருக்கக்குள்ள வந்து இப்ப இந்த ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷனை வந்து நாங்க என்ன செய்வோம்னு சொல்லி சொன்னா ஷார்ட் ரன் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் அண்ட் லாங் ரன் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் சொல்லி இருக்கு. ஷார்ட் ரன் ப்ரொடக்ஷன் அதுதான் நாங்க செகண்ட் இதுல வந்து பார்ப்போம். ஷார்ட் ரன் அண்ட் லாங் ரன் இந்த ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன். சரியா? சோ அதுக்கு முதல்ல வந்து பாருங்க the theory of the production சொல்லி இருக்கு. the theory of the production என்ன சொல்லுதுன்னு சொன்னா the theory of production explain the efficient use input to the provide output. அதாவது என்ன சொல்றாங்க? உற்பத்தி கோட்பாடுகள் அதாவது வெளியீடுகளை வழங்க வந்து உள்ளீடுகள்ல திறமையான பயன்பாட்டை விளக்குது. அதாவது எஃபிஷியன்ட் யூஸ் ஆஃப் இன்புட். அதாவது வந்து நாங்க அதிக இந்த தியரி ஆஃப் த ப்ரொடக்ஷன் சொல்லி சொன்னாலே வந்து நாங்க மெயினா ஞாபகம் வச்சுக்கொள்ளணும் என்னதுன்னு சொல்லி சொன்னா அதாவது வந்து அங்க மெயினாவே நாங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளணும் ஒரு உற்பத்தி தொழிற்பாடுன்னு சொல்லி சொல்லக்குள்ள வந்து வினைத்திறனான வெளியீடை பெற்றுக்கொள்வதற்கு உள்ளீடுகள் வந்து எவ்வளவு திறமையா பயன்படுத்தப்படணும்னு விளக்குறது தான் இந்த தியரி ஆஃப் த ப்ரொடக்ஷன் சொல்லி சொல்றாங்க. சரியா? இது வந்து உற்பத்தி அமைப்புல வந்து மிக முக்கியமான கேள்விகளுக்கு வந்து பதிலளிக்க முயற்சிக்கிறது. இது த தியரி ஆஃப் ப்ரொடக்ஷன் சொல்லி சொன்னாலே வந்து இந்த உற்பத்தி நாங்க இந்த ப்ரொடக்ஷன் the tries to answer more critical questions to the production system including deciding the optimum level of the production. அப்ப இது வந்து எந்த உற்பத்தி நிலை நாங்க மிகவும் பொருத்தமான உற்பத்தி முறை ஒரு யூனிட்கான எவ்வளவு குறைந்த செலவுல வந்து எப்படி நாங்க உற்பத்தியை செய்யணும்னு தீர்மானிக்கிறது. அப்படி மட்டும் இல்லாம நாங்க இந்த வெளியீடு அதிகரிப்பது மூலமா எப்படி நாங்க இந்த உற்பத்தியின் முடிவை வந்து நாங்க எடுத்துக்கொள்ளலாம். சோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து மென்ஷன் பண்றது தான் the theory of the production. the theory of the production வந்து இம்பார்ட்டன்ட் அப்படி இல்ல the theory of the production வந்து வேல்யூ என்னதுன்னு சொல்லி கேட்டா இந்த விஷயங்களை தான் சொல்லணும். அதாவது பாருங்க அவனு சொல்லி the most suitable production method of deciding the lowest possible cost per unit. அதாவது வந்து சிறந்த ஒரு உற்பத்தி தொழிற்பாடு வந்து என்ன சொல்லுதுன்னு சொல்லிட்டுனா குறைந்த அளவு கிரயத்துல வந்து உற்பத்தி செய்ய உதவுது. அது மட்டும் இல்லாம doing the so make wealth maximization அதாவது வந்து வினைத்திறனை அதிகரிக்குதுன்னு சொல்லி சொல்றாங்க. அந்த ப்ரொடக்ஷன் அது அதன் மூலமா வந்து சிறந்த தீர்மானங்களை வந்து எடுத்துக்கொள்ளலாம்னு சொல்லி சொல்றாங்க. அதுதான் இந்த தியரி ஆஃப் த ப்ரொடக்ஷன். சரியா?
இப்ப அடுத்ததுக்கு வருவோம் செஷன் 12. இதுல தான் இருக்கு என்னதுன்னா ஷார்ட் ரன் அனலைசிஸ் ஆஃப் த ப்ரொடக்ஷன். அதாவது வந்து நாங்க இந்த குறுங்கால உற்பத்தி தொழில்பாடு நீண்ட கால உற்பத்தி தொழில்பாடுன்னு 2 இருக்கு. சரியா? 1 மினிட். ஓகே. அப்ப இந்த ஷார்ட் ரன் அப்ப இதுல என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா, இந்த ஷார்ட் ரன் அனலைஸ் ஆஃப் புரொடக்ஷன்னு சொல்லி சொன்னா, குறுங்கால உற்பத்தி தொழில்பாடு வந்து மதிப்பாய்வு செய்றது தான் இந்த செஷன் 2ல படிக்க போறோம். அப்ப அதுல முதலாவது வந்து இந்த ஷார்ட் ரன் புரொடக்ஷன் ஃபங்ஷன் அதாவது குறுங்கால உற்பத்தி தொழில்பாடுனா எங்களுக்கு என்னதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். அடுத்தது டோட்டல் எவரேஜ் அண்ட் மார்ஜினல் ப்ராடக்ட் அதாவது வந்து மொத்த அப்படி இல்லாட்டி சராசரி அப்படி இல்லாட்டி எல்லை உற்பத்தினா என்னதுன்னு சொல்லி படிக்கணும். அடுத்தது அவுட்புட் எலக்ட்ரிசிட்டி. அவுட்புட் எலக்ட்ரிசிட்டினா வெளியீட்டுன்ற நெகிழ்ச்சியை பத்தி நாங்க இதுல பார்ப்போம். சரியா? நெகிழ்ச்சிகள் நாங்க படிச்சிருக்கிறோம் தானே. சோ இதுல வந்து இந்த ப்ரொடக்ஷன்ல வந்து நெகிழ்ச்சி எப்படி காண்றதுன்னு சொல்லி இருக்கு. வெளியீட்டுன்ற நெகிழ்ச்சி எப்படி காண்றதுன்னு சொல்லி. அடுத்தது வந்து ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த ப்ராடக்ட் கர்வ். அதாவது வந்து இந்த உற்பத்தி வளைவுகளுக்கு இடையிலான தொடர்பை பத்தி நாங்க ஆராயணும். அடுத்தது த ரீசன் ஃபார் த பர்ட்டிகுலர் ஸ்டெப். அப்ப இந்த 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 உற்பத்தி அந்த உற்பத்தின்ற வலை இருக்கு தானே, அந்த வலைகளுக்கான காரணம் என்ன? இப்போ ஒரு வளைஞ்சு போகுதா, நேரா போகுதா, அப்படி இல்லாட்டி கூடி குறைஞ்சு போகுதா, இல்லாட்டி குறைஞ்சு கூடி போகுதா, அதுக்கான ரீசன் என்னதுன்னு சொல்லி படிக்கணும். அடுத்தது வந்து ஸ்டேஜ் ஆஃப் த ப்ரொடக்ஷன் அதாவது உற்பத்தின்ற வந்து கட்டங்கள்னு சொல்லி இருக்கு. ஸோ அந்த கட்டங்களை வந்து நாங்க 12.6ல வந்து படிக்கணும். ஓகே. ஸோ இந்த விஷயங்கள் தான் வந்து மெயினா இதுல படிக்க இருக்கு. ஓகே. அப்போ முதலாவது வந்து நாங்க படிப்போம் ஷார்ட் ரன் ஃபங்ஷன். அதாவது நம்ம புரொடக்ஷன் ஃபங்ஷன்ல வந்து படிச்சிருக்கோம். ஸோ புரொடக்ஷன் ஃபங்ஷன்னா என்னதுன்னு படிச்சிருக்கோம். அதுல 2 வகையான ஃபங்ஷன்ஸ் இருக்கு. ஒன்று ஷார்ட் ரன் ஃபங்ஷன், அடுத்தது வந்து லாங் ரன் ஃபங்ஷன் சொல்லி. இதுல நாங்க 12.1ல படிக்கிறது வந்து ஷார்ட் ரன் ஃபங்ஷன். அதாவது வந்து ஷார்ட் ரன் ஃபங்ஷன் சொல்லி சொன்னா என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா, the firm product only one type of output அதாவது ஒரே ஒரு வெளியீடை மட்டும் தான் இந்த குறுங்காலத்துல வந்து வெளியீடு செய்து யூட்டிலைஸ் த டூ இன்புட் லேபர் அண்ட் கேபிட்டல். அதாவது வந்து என்னது இருவேறுபட்ட உள்ளீடுகளை பயன்படுத்தி ஒரே ஒரு வகையான வெளியீடை மட்டும்தான் இது வந்து உற்பத்தி செய்யப்படுறது தான் இந்த ஷார்ட் ரன் சொல்லி சொல்றாங்க. அதாவது வந்து ஒரு தொழிற்சாலையில வந்து தொழில்நுட்பத்தின் இயல் அளவு மாற்றம் அடையாது இருக்கும். அதாவது வந்து தொழில்நுட்பத்தின் இயல் அளவு என்ன நாங்க ஷார்ட் ரன்ல சொல்லியிருக்கோம் தானே, எந்த ஃபேக்டர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகாதுன்னு சொல்லி. அதுதான் இந்த டெக்னாலஜி வந்து சேஞ்ச் ஆகாது. உள்ளீடுகளை மாற்றும் பொழுது அதாவது இன்புட்ஸை வந்து நாங்க என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா சேஞ்ச் பண்ணும் பொழுது அந்த இன்புட்டுக்கும் அவுட்புட்டுக்கும் இடையில இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை வந்து சொல்றது தான் வந்து என்னதுன்னா ஷார்ட் ரன்னு சொல்லி சொல்லுவோம். அப்ப இந்த ஷார்ட் ரன்னு சொல்லி சொல்லக்குள்ள வந்து நாங்க அதுக்கும் அதே சமன்பாடு தான். அதாவது Q சமன் F எல் கே. எல்னா என்னது எங்களுக்கு தெரியும். அதாவது வந்து நாங்க படிச்ச உழைப்பு லேபர், கேனா கேபிட்டல் மூலதனம்னு சொல்லி நாங்க படிச்சிருக்கோம். இந்த எஃப்னு சொல்லி சொன்னா ஃபங்க்ஷன்,
சரியா? இந்த கியூன்னு சொல்லி சொன்னா தொழிற்பாடு. அதாவது வந்து நாங்க கியூன்னு சொல்லி சொன்னா வெளியீடு அப்படி இல்லாட்டி உற்பத்தின்னு சொல்லி சொல்லியிருக்கோம். அப்ப இத வந்து நாங்க இந்த மெத்தட்லயும் காட்டலாம். அப்படி இல்லாட்டி இந்த எஃப் சமன் இப்ப நாங்க ஒரு உள்ளி டைப் அத யூட்டிலைசர் 2 இன்புட் தானே நாங்க தனித்தனியா பார்க்கலாம். லேபருக்கு மட்டும் பார்க்கணும் லேபருக்கு. அப்படி இல்லாட்டி வந்து உற்பத்திக்கு மட்டும் இந்த மூ கேப்பிட்டலுக்கு மட்டும் பார்க்கிறோம்னா, கேப்பிட்டலுக்கு மட்டும் கூட நாங்க வந்து மூலதனத்துக்கு மட்டும் கூட பார்க்கலாம். சரியா? ஓகே. அப்ப முதலாவது வந்து நாங்க கூடுதலா வந்து இந்த லேபருக்கு தான் பார்ப்போம். ஓகே. அப்ப முதலாவது வந்து பார்ப்போம். இப்ப அடுத்த பாயிண்ட்ல வந்து டோட்டல். டோட்டல் ப்ராடக்ட்னா என்னதுன்னு சொல்லி. அதாவது மொத்த உற்பத்தி. மொத்த உற்பத்தின்னு சொல்லி சொன்னா அதாவது வந்து இத நாங்க டோட்டல் புரொடக்ஷன் அப்படி இல்லாட்டி டோட்டல் பிசிக்கல் புரொடக்ஷன்னு கூட சொல்லுவோம். இதத்தான் டிபி ஷார்ட் டெர்ம்ல அப்படி இல்லாட்டி டிபிபின்னு கூட நாங்க சொல்லுவோம். அப்ப இந்த மொத்த உற்பத்தின்னு சொல்லி சொல்லக்குள்ள வந்து ஒரு உற்பத்தி செயற்பாட்டுல வந்து நிலையான காரணினா என்னது எங்கட அதாவது வந்து ஃபிக்ஸ் இன்புட், ஃபிக்ஸ் ஃபேக்டர்ஸ் நிலையான காரணியையும் மாறும் காரணி அதாவது வேரியபிள் ஃபேக்டர்ஸையும் வந்து ஒன்று சேர்த்து நாங்க உற்பத்தியில ஈடுபடுத்தும் பொழுது எங்களுக்கு கிடைக்கிற வெளியீட்டை தான் வந்து நாங்க என்ன சொல்றோம் வெளியீட்டின் மொத்த அளவை தான் வந்து என்ன சொல்றோம்னு சொன்னா டோட்டல் ப்ரொடக்ஷன் சொல்லி சொல்றோம். பாருங்க இந்த டோட்டல் ப்ரொடக்ஷன் சொல்லக்குள்ள வந்து இது வந்து குறுங்கால உற்பத்தி செயற்பாட்டுல வந்து அதாவது நாங்க ஷார்ட் ரன்னில் தானே படிக்கிறோம் இந்த டோட்டல் ப்ரொடக்ஷன். அப்ப ஷார்ட் ரன்குள்ள வாரி தான் இந்த டோட்டல் ப்ரொடக்ஷன் சொல்ற விஷயம். அப்ப இந்த குறுங்கால உற்பத்தி செயற்பாட்டுல வந்து மாறும் காரணி வேரியபிள் ஃபேக்டர்ஸை வந்து நாங்க படிப்படியா வந்து இன்க்ரீஸ் பண்ணக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா வந்து இன்க்ரீஸ் பண்ணக்குள்ள வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா டோட்டல் ப்ரொடக்ஷன் வந்து ஆரம்பத்துல வந்து அதிகரிக்கும். ஃபர்ஸ்ட்ல வந்து அதிகரிச்சு கொண்டு போய் இன்க்ரீஸ் ஆகும் போகும். பிறகு அடுத்த லெவலுக்கு வரக்குள்ள கொஞ்சம் அதாவது குறைஞ்ச வேகத்துல வந்து இன்க்ரீஸ் ஆகும். அடுத்த லெவலுக்கு வரக்குள்ள வந்து ஒரு 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 எல்லைக்கு அப்பால ஒரு மார்ஜின்க்கு அப்பால வரக்குள்ள என்ன நடக்கும்னு சொன்னா வீழ்ச்சி அடையும். சரியா? இத வந்து நாங்க இந்த டோட்டல் புரொடக்ஷன் வந்து கணக்கு ரீதியா வந்து எப்படி நாங்க பார்க்கிறதுன்னு சொல்லி நாங்க பார்ப்போம். ஓகேயா? அப்ப இங்க இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அதாவது வந்து ஒரு காரணி நிலையா இருக்கும் பொழுது அதத்தான் நாங்க சொன்னோம். தொழில்நுட்பம் நிலையா இருக்கும் பொழுது, மாறி காரணி இந்த வேரியபிள் ஃபேக்டர்ஸ் வந்து அதிகமாகவோ அதிகமாகவோ அப்படி இல்லாட்டி குறைவாகவோன்னு சொல்லி சொல்லுவோம். பாருங்க, இந்த டோட்டல் அமவுண்ட் ஆஃப் ப்ராடக்ட் டூரிங் த பெர்ட்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம் பை த ஆல் ஃபேக்டர்ஸ் புரொடக்ஷன் எம்ப்ளாய்ட். வென் ஒன் ஃபேக்டர் ஹெல்ட் கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட்ன்னு சொன்னா நிலையானதா இருக்க. The total product will change more or less. அதாவது மொத்த உற்பத்தி வந்து கூடுதலையாவோ குறைவாகவோ இருக்கும். இந்த மாறும் காரணிகள் வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா அதிகமாகவோ அல்லது குறைவாக இருக்கும் பொழுது டோட்டல் புரொடக்ஷன் வந்து மாறும். அதாவது ஒரு காரணி மட்டும் நிலையாக காணப்படும் பொழுது மாறும் காரணிகளை வந்து பயன்படுத்துவதனூடாக மொத்த உற்பத்தி வந்து கூடும் அல்லது குறையும். அத ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஓகேயா? சரி. அப்ப அடுத்தது வந்து பாருங்க, the average product. அப்ப average product is the அவுட்புட் பெர் யூனிட் ஆஃப் இன்புட். அப்ப இங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா, அதாவது வந்து இத நாங்க எவரேஜ் புரொடக்ஷன் அப்படி இல்லாட்டி எவரேஜ் பிசிக்கல் புரொடக்ஷன் ஏபின்னு சொல்லி சொல்லுவோம் ஷார்ட்டா. அப்படி இல்லாட்டி ஏபிபின்னு கூட சொல்லுவோம். ஒரு உற்பத்தி செயற்பாட்டுல வந்து குறிப்பிட்ட ஒரு பொருள்ல வந்து பல்வேறு அலகுகள நாங்க உற்பத்தி செய்யும் பொழுது, ஒரு அலகு மாறும் காரணிக்கான வெளியீட்டின் அளவு தான். அதாவது என்னது? நாங்க ஒரு உற்பத்தி செயற்பாடு எடுப்போம். அதாவது பொருள வந்து பல்வேறு அலகுகள உற்பத்தி செய்யும். யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3 பல்வேறு அலகுகள வந்து உற்பத்தி செய்யும் பொழுது, ஒரு அலகு மாறும் காரணி. அப்ப அந்த வேரியபிள் ஃபேக்டர்ஸ் வந்து ஒரு யூனிட் வந்து சேஞ்ச் ஆகக்குள்ள வந்து வெளியீட்டின் அளவு வந்து என்ன மாரின்னு கணிக்கிறது தான் இந்த சராசரி உற்பத்தி. அப்ப சராசரி உற்பத்தி கணிக்கிறதுக்கான சமன்பாடு தான் வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா, டிபியின் கீழ் அதாவது வந்து மொத்த உற்பத்தியின் கீழ் வெளியீடுன்னு சொல்லி சொல்லுவோம். என்னது? மொத்த உற்பத்தியின் கீழ் வெளியீடுன்னு சொல்லி சொல்லுவோம். சரியா? இதுக்கான சமன்பாடு வந்து 2 மெத்தட்ல வந்து இருக்கு. இதுக்கான சமன்பாடு 2 மெத்தட்ல இருக்கு. ஒன்று தான் என்னதுன்னு சொல்லி சொன்னா, ஏபி ஏபி சமன் டிபியின் கீழ் எல்லுன்னு சொல்லி சொல்லுவோம். அப்படி இல்லாட்டி ஓஆர் ஏபி சமன் கியூ வெளியீட வந்து நாங்க இந்த லேபரால பிரிப்போம். ஓகே. இந்த 2 மெத்தட்லயும் வந்து எங்களுக்கு வந்து காணலாம். அப்ப
ஸோ இதுதான் வந்து இந்த ஏபிஎல்லின் கீழ் டிபி. சரியா? ஓகே. உங்களுக்கு கணக்கு செய்யும் பொழுது இன்னும் உங்களுக்கு அட்வான்டேஜா தெரியும். அடுத்தது மார்ஜினல் புரொடக்ஷன். இந்த மார்ஜினல் புரொடக்ஷன்னு சொல்லி சொன்னா, இத நாங்க எல்லை உற்பத்தி அப்படி இல்லாட்டி எம்பிபின்னு சொல்லுவோம். மார்ஜினல் பிசிக்கல் புரொடக்ஷன் சொல்லி. ஒரு உற்பத்தி செயற்பாட்டுல வந்து இப்ப இங்க சொல்லுங்க, the marginal production of an input can be defined as in the extra output. அதாவது ஒரு உற்பத்தி செயற்பாட்டுல போது ஒரு குறித்த பொருள் உற்பத்தியில வந்து ஓரளவு மாறும் காரணிய மேலதிகமா உற்பத்தி செய்யலாம். அதுதான் எக்ஸ்ட்ரா அவுட்புட்னு சொல்லி. இந்த வேரியபிள் ஃபேக்டர்ஸ் இருக்குதானே மாறும் காரணிகள். அந்த மாறும் காரணிகளை வந்து மேலதிகமா உற்பத்தி செய்யும் பொழுது அந்த மொத்த உற்பத்தியில ஏற்படுற மாற்றத்தை தான் வந்து மார்ஜினல் ப்ராடக்ட் சொல்லுது. அதாவது இந்த மாறும் காரணிகளை வந்து மேலதிகமா ஒரு உற்பத்தியில வந்து ஈடுபடுத்தப்படும் பொழுது மொத்த உற்பத்தியில வந்து ஏற்படுகின்ற மாற்றத்தை வந்து சொல்றது தான் வந்து என்னதுன்னா எல்லை உற்பத்தின்னு சொல்லி சொல்லுவோம். மார்ஜினல் ப்ரொடக்ஷன் சொல்லி சொல்லுவோம். இந்த மார்ஜினல் ப்ரொடக்ஷனுக்கான சமன்பாடு தான் வந்து எம்பிஎல்லின் சமன் டெல்டா டிபியின் கீழ் டெல்டா எல். அதாவது வந்து டெல்டா டிபியின் கீழ் டெல்டா எல்னு சொல்லி சொன்னால் மொத்த உற்பத்தியில் ஏற்பட்ட மாற்றத்தின் கீழ் மாறும் காரணியில் இப்ப இந்த டெல்டான்னு சொல்லி சொன்னாலே மாறும் காரணி என்று அர்த்தம். ஓகேயா? சாரி, மாற்றம்னு சொல்லி அர்த்தம். ஓகே. சோ இதுக்கும் வந்து அதே மாதிரியான தான் சமன்பாடு. மார்ஜினல் புரொடக்ஷன் எம்பி சமன் டெல்டா டிபியின் கீழ் டெல்டா எல்ன்னு சொல்லி படிச்சோம். அப்படி இல்லாட்டி எம்பி சமன் டெல்டா கியூவின் கீழ் டெல்டா எல்ன்னு சொல்லி படிச்சோம். சரியா? இந்த ரெண்டு மெத்தட்ல வந்து மார்ஜினல் வந்து பார்க்க முடியும். கிளியரா? ஓகே. சரி. அடுத்தது வந்து அவுட்புட் எலக்ட்ரிசிட்டி. இது என்ன சொல்லுதுன்னு சொல்லி சொன்னா, அதாவது வந்து வெளியீட்டு நிகழ்ச்சின்னு சொல்லி சொன்னா, இந்த உழைப்புண்ட சதவீத மாற்றத்திற்கும் உழைப்புண்ட வந்து சதவீத மாற்றத்துக்கு பதிலளிக்கிற வகையில வந்து வெளியீட்டுல ஏற்படுற சதவீத மாற்றத்தை வந்து கூறுறது தான் இந்த அவுட்புட் எலாஸ்டிசிட்டின்னு சொல்லி. அந்த அவுட்புட் எலாஸ்டிசிட்டி லேபர் மெஷர்ஸ் ஆஃப் த பெர்சன்டேஜ் சேஞ்ச். அதாவது வந்து உழைப்பில் ஏற்படுற மாற்றத்திற்கும் இந்த அவுட்புட் ரெஸ்பான்ஸ், அதாவது அந்த வெளியீட்டுல வந்து பதிலளிக்கக்கூடிய வெளியீட்டுல ஏற்படுற மாற்றம். அதாவது நீங்க சரளமா சொல்ல போனா உழைப்பில் ஏற்படுற மாற்றம் மற்றும் வெளியில் ஏற்படுற மாற்றத்துக்கு இடையிலான வந்து தொடர்பை வந்து குறிப்பிடுறது தான் வந்து அவுட்புட் எலக்ட்ரிசிட்டின்னு சொல்லி சொல்லுவோம். அதுக்கான சமன்பாடு தான் இஎல் சமன் பெர்சன்டேஜ் ஆஃப் டெல்டா டிபி இன் கீழ் பெர்சன்டேஜ் ஆஃப் டெல்டா எல் லேபர்னு சொல்லி சொல்லுவோம். சரியா? ஓகே. இப்ப இதையும் வந்து எங்களுக்கு வந்து மெத்தட்ஸ் இருக்கு. அப்ப இந்த மெத்தட்ஸை வந்து பாருங்க. ஓகே, 1 மினிட். ஓகே. சோ அப்ப இது வந்து சரியா? அதாவது இதுல என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா, இந்த உற்பத்தி நிகழ்ச்சி வந்து அவுட்புட் வெளியீட்டு நிகழ்ச்சிய வந்து கணிக்கக்கூடிய மெத்தட் தான் சொல்லியிருக்காங்க. எலக்ட்ரிசிட்டி ஆஃப் லேபர் அப்படின்னு சொல்லி சொன்னா, டெல்டா டிபியின் கீழ் டிபி தர 100. அத வந்து டெல்டா எல்லின் கீழ் அதை எல் தர 100ன்னு சொல்லி சொல்றாங்க. அப்படி இல்லாட்டி இஎல் எலக்ட்ரிசிட்டி ஆஃப் லேபர் சமன் எம்பிஎல், அதாவது வந்து எல்லை உற்பத்திய வந்து நாங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா, 1ன் கீழ் சராசரி உற்பத்தியால வந்து பிரிக்கணும். சரியா? அடுத்தது வந்து எம்பிஎல்லின் கீழ் ஏபிஎல். இந்த 3 மெத்தட்லயும் வந்து காணலாம். சம்டைம்ஸ் உங்களுக்கு வந்து எக்ஸாம்ல கேட்டா, அதாவது வந்து இல்ல அவுட்புட் எலக்ட்ரிசிட்டிய வந்து மெஷர் பண்ற மெத்தட்ஸ் என்னதுன்னு சொல்லி சொன்னா, மெஷர் பண்ற மெத்தட்ஸ்ன்னு கேட்டா இந்த 3 மெத்தடையும் வந்து குடுக்கணும். சரியா? சரளமா நீங்க குடுக்குறதுன்னு சொல்லி சொன்னா, இந்த மெத்தட இஎல் இது உங்களுக்கு ஈஸி. நீங்க கணக்கு செய்யும் பொழுது இந்த மெத்தட பயன்படுத்தலாம். அப்படி இல்லாட்டி இந்த மெத்தட பயன்படுத்த முடியும். ஓகேயா? சரி. இப்ப நாங்க ஒரு கணக்கு ஒண்ணு செய்வோம். ஓகே. ஓகேயா? சோ இந்த கணக்க வந்து நாங்க ஒரு எக்ஸெல் மெத்தட்ல வந்து செய்வோம். சரியா? சோ அப்ப உங்களுக்கும் வந்து இது வந்து பிராக்டிஸா இருக்கும். அப்ப முதலாவது வந்து பாருங்க லேபர் யூனிட்.
சரியா? இப்ப லேபர் யூனிட். ஓகே. லேபர் யூனிட் வந்து இங்க பாருங்க 0, 1, 2, 3, 4. சரியா? இதுதான் லேபர் யூனிட். ஓகே. அப்ப அது வந்து 10 வரைக்கும் இருக்கு. எங்களுக்கு வந்து இங்க ஓகே. எங்களுக்கு வந்து இங்க புரொடக்ஷன், டோட்டல் புரொடக்ஷன் டிபி. இப்ப ஷார்ட் டெர்ம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. டோட்டல் புரொடக்ஷன் 0, 57, 118, 177, 228, 270, 300, 322, 336, 342, 340. சரியா? இப்ப இதுல வந்து எம்பிய பார்க்க சொல்றாங்க. அதாவது எம்பிஎல்ன்னு சொல்லி சொன்னா என்னது? எள்ளை உற்பத்தின்னு சொல்லி படிச்சிருப்போம். அடுத்தது வந்து என்ன பார்க்க சொல்றான்னு சொல்லி சொன்னா, எவரேஜ் சராசரி உற்பத்திய வந்து பார்க்க சொல்றாங்க. ஏபிஎல். சரியா? அடுத்தது அடுத்தது வந்து எலக்ட்ரிசிட்டி ஆஃப் லேஅவுட். அதாவது எலக்ட்ரிசிட்டி ஆஃப் அவுட்புட். அதாவது வந்து வெளியீட்டின் நெகிழ்ச்சிய பார்க்க சொல்றாங்க. ஓகேயா? சரி. இப்ப எங்களுக்கு இப்ப இது ஒவ்வொன்றும் காண்றதுக்கான சமன்பாடு தெரியும். இப்ப மார்ஜினல் புரொடக்ஷன் அதாவது வந்து எல்லை உற்பத்தி. இந்த எல்லை உற்பத்தி காண்றதுக்கான சமன்பாடு தான் நாங்க படிச்சிருக்கோம். என்னதுன்னு சொல்லி சொன்னா, கீழ போட்டுக்கொள்றேன். MP சமன் டெல்டா டிபி. அதாவது வந்து டெல்டா டிபி இன் கீழ் டெல்டா டிபி இன் கீழ் எல்ன்னு சொல்லி தெரியும். இதுக்கு வந்து டெல்டா. ஓகே. ஸோ இதுதான் வந்து எம்பிக்கான சமன்பாடு. சரியா? அடுத்தது ஏபிக்கான சமன்பாடு எங்களுக்கு தெரியும் தானே? ஏபி சமன் டிபி இன் கீழ் எல். சரியா? அடுத்தது இஎல்க்கான சமன்பாடு தெரியும் தானே? இஎல்க்கான நாங்க சரளமான சமன்பாடு ஒண்ணு நாங்க போட்டுக்கொள்வோம். நான் சொன்ன மாரி இந்த பெர்சன்டேஜ் ஆஃப் டெல்டா டிபிஎல் இன் கீழ் பெர்சன்டேஜ் ஆஃப் எல் தான் இத வந்து எம்பிஎல்ல வந்து ஏபிஎல்லால பிரிக்கிறது. எம்பிஎல்ல இந்த எம்பிஎல்ல ஏபிஎல்லால பிரிச்சா இந்த எலக்ட்ரிசிட்டி ஆஃப் வரும். அப்ப முதலாவது வந்து நாங்க எம்பிஎல் பார்ப்போம். சரியா? எம்பிஎல் பார்க்கிறதுக்கு ஓகே. இந்த எம்பிஎல் பார்க்கிறது வந்து எப்படின்னு சொல்லி சொன்னா, டெல்டா டிபிஎல் இன் கீழ் டெல்டா டிஎல். அப்ப இந்த 0க்கும் 57க்கும் 0க்கும் 57க்கும். இப்ப 0க்கு முதல்ல இப்படி 0 இருந்தா, இது 3க்கும் 0, 0ன்னு சொல்லி போடுங்க. சரியா? அடுத்தது இந்த 0க்கும் 57க்கும் இடையில வித்தியாசம் எவ்வளோ? 57. அப்ப டெல்டா டிபிஎல் எவ்வளோ? 57. சரியா? இந்த 0க்கும் 1க்கும் இடையில வித்தியாசம் எவ்வளோ? 1. அப்ப பிரிச்சா எவ்வளோ? 57. அப்ப இந்த 57. சரி. அடுத்தது இந்த 57க்கும் 118க்கும் இடையில டிஃபரண்ட். 57க்கும் 118க்கும் இடையில டிஃபரண்ட். எவ்வளோ? சொல். 61. அப்ப 61ன்னு சொல்லி நாங்க இங்கன போட்டாச்சு. சரியா? அதுதான் டெல்டா டிபிஎல். அப்ப டெல்டா எவ்வளவு? இந்த 1க்கும் 2க்கும் இடையில வித்தியாசம் 1. அப்ப எவ்வளோ? 61. சரியா? ஓகே. சோ அடுத்தது இந்த 118க்கும் 177க்கும் 118க்கும் 177க்கும் எவ்வளவு வித்தியாசம்? 59. அப்ப 59 நாங்க இந்த 2க்கும் 3க்கும் இடையில வித்தியாசம் எவ்வளோ? 1. அப்ப ஈக்குவல் 59ன்னு சொல்லி வரும். ஓகே. சரி. சோ இப்படித்தான் வந்து இதுல வந்து பார்த்துக்கொண்டு போகணும். ஓகே. ஓகே. நாங்க கணக்கு போவோம். ஓகே. இப்ப அதே மாரி 177க்கும் 288க்கும் இடையில வித்தியாசம் வந்து எவ்வளோன்னு சொன்னா 51. சரியா? இது வந்து இந்த இந்த எல் யூனிட் அதாவது லேபர் யூனிட் வந்து ஒன்றொன்றால தான் கூடிக்கொண்டு போகுது. அப்ப எங்களுக்கு கணக்கு காட்ட தெரியும் தானே? 57. அடுத்தது 228க்கும் 270க்கும் வந்து 42. அடுத்தது 270க்கும் 300க்கும் வந்து 30. அடுத்தது 322க்கும் 300க்கும் 22. 322க்கும் 336க்கும் வந்து 10.
4. 336க்கும் 342க்கும் இடையில 6. இப்ப பாருங்க இந்த 342ல இருந்து இந்த மொத்த உற்பத்தி வந்து என்ன செய்யுது? அந்த நான் முதல்ல சொன்ன மாதிரி படிப்படியா குறைய தொடங்குது. அப்ப இங்க வந்து மொத்த உற்பத்தினா என்னது? நாங்க கூடிக்கொண்டு தான் போகுது. ஆனா இந்த லெவல்ல இந்த யூனிட் 10 லேபர் யூனிட் 10 வரக்குள்ள வந்து மொத்த உற்பத்தி வந்து குறையுது. எவ்வளவால குறையுது? 342ல இருந்து 340. அப்ப எவ்வளவு குறைஞ்சிருக்கு? -2. ஓகேயா? சோ இதுதான் இங்க. அடுத்தது எவரேஜ் புரொடக்ஷன். எவரேஜ் புரொடக்ஷன் எப்படி காண்றது? டோட்டல் புரொடக்ஷன் எவ்வளவு? 57. இந்த 57 வந்து 1ஆல பிரிச்சா எவ்வளவு? 57. சரி. அடுத்தது வந்து பாருங்க, டோட்டல் புரொடக்ஷன் எவ்வளவு? 118. 118 2ஆல பிரிக்கணும். 118 2ஆல பிரிச்சா வந்து எவ்வளவு வரும்னு சொல்லி சொன்னா 59. ஓகேயா? சோ அந்த மாரி இதுகள பிரிச்சு கொண்டு வரணும். அடுத்தது பாருங்க 177 3ஆல பிரிக்கணும். 228 4ஆல பிரிக்கணும். 270 5ஆல பிரிக்கணும். இப்படி பிரிச்சு பிரிச்சு வந்தா எவரேஜ் புரொடக்ஷன் வந்து எங்களுக்கு காண முடியும். ஓகேயா? நான் இது வந்து எக்ஸெல்ல வந்து நான் கால்குலேஷன் மெத்தட பயன்படுத்தி இத நான் இங்க போடுறேன். ஓகேயா? ஓகே. இப்ப சரி. இப்ப எங்களுக்கு அதையும் கண்டாச்சு. ஓகேயா? சோ இது வந்து இது எவரேஜ் புரொடக்ஷன். ஓகே. அடுத்தது வந்து இந்த இஎல். அதுதான் வெளியீட்டு நெகிழ்ச்சின்னு சொல்லி படிச்சோம். இப்ப வெளியீட்டு நெகிழ்ச்சி எங்களுக்கு தெரியும் எப்படி காண்றதுன்னு சொல்லி சொன்னா, அதாவது வந்து இந்த எம்பிஎல்ல வந்து ஏபிஎல்லால பிரிக்கணும். அப்ப 57 57ஆல பிரிச்சா எங்களுக்கு எவ்வளோ? 1. இந்த எம்பிஎல்ல வந்து ஏபிஎல் 57 57ஆல பிரிச்சா 1. சரியா? அடுத்தது அடுத்தது பாருங்க. எம்பிஎல் எவ்வளோ? எம்பிஎல் 61. 61 வந்து என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா, 59ஆல பிரிக்கணும். 61 59ஆ பிரிச்சா 1.03ன்னு சொல்லி வரும். சரியா? சோ இப்படியே வந்து இத வந்து நாங்க என்ன செய்வோம்னு சொல்லி சொன்னா, பிரிச்சு கொண்டு போவோம். ஓகேயா? பாருங்க. இப்படியே பிரிச்சு கொண்டு வரக்குள்ள என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா, நெகிழ்ச்சி. பாருங்க. நெகிழ்ச்சியும் வர 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 என்ன நடக்குதுன்னா, படிப்படி அளவுல வந்து குறைஞ்சு கொண்டு வருது. சோ இதுதான் வந்து நெகிழ்ச்சி. ஓகேயா? சோ இந்த இது எல்லாமே வந்து உங்களுக்கு கேட்டு அ எக்ஸாம்க்கு வரலாம். ஒரு அட்டவணை வந்து ஃபில் பண்ண சொல்லி. ஃபைனல் பேப்பர் வந்து இப்ப நான் சொன்னேன் ஃபைனல் பேப்பர்ஸ் வந்து ஆல்ரெடி நான் ரெக்கார்டிங்கும் போட்டு தான் இருக்கிறேன். தமிழ்லயும். சோ இங்கிலீஷ்லயும் நான் கூடிய சீக்கிரம் ஃபைனல் பேப்பர் டிஸ்கஷன் செய்வேன். சோ அதுக்கு முன்னுக்கு நான் உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட்ட விளங்கப்படுத்திக் கொள்ள தான் இத போடுறேன். ஓகேயா? சோ இந்த நெகிழ்ச்சிய காட்டுது. இதுதான் வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா அட்டவணை. இப்ப நாங்க சொன்னோம் தானே, ஒரு உற்பத்தி வெளிப்பாட வந்து சமன்பாட்டுல காட்டலாம், அட்டவணையில காட்டலாம். இப்ப இதை நாங்க என்ன செய்றோம்னு சொன்னா, வரைபடத்துல வந்து காட்டப் போறோம். வரைபடத்துல. சரியா? இப்ப இந்த வரைபடத்துல காட்டுறதுன்னு சொல்லி சொன்னா ஓகே. வரைபடத்துல காட்டுறதுன்னு சொல்லி சொன்னா, நாங்க என்ன செய்வோம்னு சொல்லி சொன்னா, இந்த பக்கம் அதாவது வந்து இந்த நிலைக்குத்து பக்கம் தான் என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா, நாங்க எம்பி, ஏபி, டிபின்னு சொல்லி போடுவோம். கீழ வந்து தான் என்னதுன்னு சொன்னா, லேபர்ன்னு சொல்லி போடுவோம். ஓகேயா? சோ நாங்க இது எல்லாத்தையும் வந்து போட்டுக்கொண்டு வருவோம். எங்களுக்கு இந்த இந்த இஎல் தேவையில்ல, நெகிழ்ச்சிய காட்ட தேவையில்ல வரைபடத்துல. இந்த லேபர் யூனிட், டோட்டல் புரொடக்ஷன், மார்ஜினல் புரொடக்ஷன் ஆஃப் லேபர், எவரேஜ் புரொடக்ஷன் லேபர். இது 3யும் தான் வந்து நாங்க என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா, வரைபடத்துல காட்டணும். ஓகேயா? சோ நீங்க வரைபடம் வந்து பிராக்டிஸ் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். பாருங்க, இப்ப நான் இங்க வந்து காட்டியிருக்கிறது வந்து, கீழ வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா, அவுட்புட். இதத்தான் அவுட்புட்ன்னு சொல்லி சொல்றது. இந்த 1, 2, 3, 4, 5 இதுதான் யூனிட் ஆஃப் அவுட்புட். சரியா? ஓகே. ஓகே. சோ உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கத்தான் நான் இது. பாருங்க. இப்ப டோட்டல் புரொடக்ஷன் 0, 57, 118, 177ன்னு சொல்லி பாருங்க படிப்படியா அதிகரிச்சு கொண்டு போகுது. மார்ஜினல் புரொடக்ஷன் பாருங்க. இந்த 0, 57, 69 இதுக்குள்ள 2 இது இருக்கு. ஓகே. சோ நான் அதையும் காட்டுறேன். ஓகே. 69. ஓகே. நாங்க இன்னொரு படம் பார்ப்போம். இன்னொரு படம். இந்த இந்த யூனிட்டையும் என்பிஎல்ஐ மட்டும் வேறு ஒரு படத்துக்கு எடுத்து காட்டுறேன். ஓகே. நான் துண்டா இது ஒரே படத்துல தான் வரையணும். நான் இத உங்களுக்கு துண்டா ஒரு படத்துல எடுத்து காட்டுறேன். ஓகே. பாருங்க.
இந்த பாருங்க இப்ப 57 118 டோட்டல் ப்ரொடக்ஷன் 340ன்னு சொல்லி போகுது. சரியா? அடுத்தது வந்து பாருங்க இந்த எம்பி. எம்பி வந்து பாருங்க 0, 57, 61, 59, 57, 30, 22, 14, 0 இந்த -2ன்னு சொல்லி போகுது. ஓகேயா? ஓகேயா? -2ன்னு சொல்லி போகுது. உங்களுக்கு ஈஸியா அங்கன பார்த்துக்கொள்ள முடியும். இப்ப அடுத்தது இந்த எவரேஜ் புரொடக்ஷன். சரியா? சோ எவரேஜ் புரொடக்ஷன் உங்களுக்கு தேவை தானே? ஓகே. எவரேஜ் புரொடக்ஷன் பாருங்க. இப்ப இந்த எவரேஜ் புரொடக்ஷன் சொல்லி சொல்லக்குள்ள ஓகே. அது எப்படின்னு சொன்னா 0, 57, 59 இந்த 57, 61 இப்ப இதுக்குள்ளேயே தான் இருக்கு. சரியா? 61, 59, 59, 51ன்னு சொல்லி இப்படியே வந்து போய்க்கொண்டே இருக்கு. சரியா? சோ இத வந்து வரைபடத்துல வந்து நீங்க பார்க்கும் பொழுது தெளிவா உங்களுக்கு இது மார்ஜினல், இது எவரேஜ். பாருங்க. இந்த எவரேஜ் தான் 57, 57 ஆ என்ன சொல்றது? இங்க 69 இல்ல 59ன்னு தான் வருது. சரியா? 57, 59, 57, 59 ஆ அடுத்தது ஆ 54 ஸோ இதுகள் தான் வந்து எவரேஜ் புரொடக்ஷன் 50, 46, 42, 38, 34ன்னு குறைஞ்சு கொண்டு போகுது. சரியா? ஸோ இங்க மேல இருக்கிறது வந்து இங்க வந்து தான் நாங்க டோட்டல் புரொடக்ஷன் அப்படி இல்லாட்டி என்ன சொல்றது? மார்ஜினல் புரொடக்ஷன், எவரேஜ் புரொடக்ஷன். கீழ வந்து இந்த 1, 2, 3ன்னு சொல்றது அவுட்புட். இப்படி கர்வ் வரைஞ்சோன வந்து நீங்க காட்டணும். இது வந்து என்னது? ஓகே. ஓகேயா? ஸோ இது காட்டக்குள்ள நீங்க இங்க வந்து இது வந்து என்னது எங்கட டோட்டல் புரொடக்ஷன். ஓகே. இது வந்து டோட்டல் புரொடக்ஷன் டிபி, டிபின்னு சொல்லி சொல்லலாம். சரியா? இது வந்து என்னது? எம்பிஎல், எம்பிஎல். இதெல்லாம் குறிக்கணும். இந்த கிரீன் கலர்ல இருக்கிறது வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா, நாங்க அத சொல்றது வந்து ஏபிஎல்ன்னு சொல்லி. ஏபிஎல்ன்னு சொல்லி. சரியா? ஸோ இங்க இருக்கிறது தான் இந்த இந்த கர்வ் ஒண்ணு வரையோமே. ஓகேயா? சரி. இந்த கர்வ் இருக்கு தெரியுமா? இது தான் வந்து எங்கட என்னதுன்னு சொல்லி சொன்னா, பாருங்க. குவான்டிட்டி ஆஃப் பெர் லேபர் இதெல்லாம் தனித்தனியா காட்டுது. அவுட்புட் இது இந்த எவரேஜ் இது எப்படி என்னென்ன நடக்குதுன்னு சொல்லி. ஸோ இந்த வரைபடத்த விட இங்கன வரைஞ்ச வரைபடம் வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே. ஸோ அதுதான் நான் இதுல வரைஞ்சேன். ஓகே. ஸோ நீங்க இங்கன வந்து இந்த கோடு. இந்த 1, 2ன்னு போகுது தெரியுமா? அந்த கோடையும் வரைஞ்சு காட்டுறேன். ஓகே. இந்த கோடு. அதாவது வந்து இந்த 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 1, 2ன்னு போற கோடு இருக்கு. அந்த கோடத்தான் வந்து நாங்க என்ன சொல்றதுன்னு சொல்லி சொன்னா ஓகே. ஸோ அந்த கோட தான் நாங்க என்ன சொல்றதுன்னு சொல்லி சொன்னா, லேபர் அப்படி இல்லாட்டி நாங்க அத அவுட்புட்ன்னு கூட நாங்க சொல்லுவோம். சரியா? இத வந்து தான் என்ன சொல்றதுன்னா, இங்க வந்து நீங்க டைரக்ட்டா போடலாம். டிபி, எம்பி, ஏபி. இது 3மே வந்து அங்க வந்து நாங்க என்ன செய்றோம்ன்னு சொல்லி சொன்னா, மென்ஷன் பண்றோம். ஓகே. ஸோ இதத்தான் வந்து இங்கன சொல்றாங்க. ஓகே. சார், அடுத்தது. The relationship between the product curve. Relationship between the marginal product and total product. அதாவது வந்து இப்ப ரிலேஷன்ஷிப்ன்னு சொன்னா, இப்ப நாங்க பார்க்கணும் இந்த உற்பத்திகளுக்கு இடையிலான தொடர்பு எப்படி இருக்குன்னு சொல்லி. அப்ப இங்க முதலாவது வந்து என்ன சொல்லியிருக்கான்னு சொல்லி சொன்னால், இந்த relationship between the marginal production. Relationship between the marginal production and total production. அதாவது மொத்த உற்பத்திக்கும், எல்லை உற்பத்திக்கும் இடையிலான தொடர்பு என்னதுன்னு சொல்லி சொல்லணும். அடுத்தது ரிலேஷன் பிட்வீன் த எவரேஜ் புரொடக்ஷன், மார்ஜினல் புரொடக்ஷன். எல்லை உற்பத்திக்கும், சராசரி உற்பத்திக்கும் இடையிலான தொடர்பு என்னதுன்னு சொல்லி நாங்க சொல்லணும். சரியா?
ஓகே. அப்ப நாங்க முதலாவது பார்ப்போம். ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த மார்ஜினல் புரொடக்ட் அண்ட் டோட்டல் புரொடக்ட். அதாவது வந்து when the marginal product MP increase, the total product also increases of the increasing rating. பாருங்க. ஓகே. சரியா? சோ அப்ப நாங்க இந்த கொஸ்டினே எடுத்துக்கொள்வோம். பாருங்க. மார்ஜினல் புரொடக்ஷன் வந்து இன்கிரீஸ் ஆகும் பொழுது 0, 57, 61, 59, 57 இன்கிரீஸ் ஆகும் பொழுது இந்த டோட்டல் புரொடக்ஷன் என்ன நடக்குது? இன்கிரீஸ் ஆகுது. அதுதான் முதலாவது சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து குறுங்கால உற்பத்தி செயற்பாட்டுல வந்து ஆரம்பத்துல ஆரம்பத்துல இந்த மாறும் காரணிகளை வந்து அதிகரிக்கும் பொழுது அப்படி இல்லாட்டி மாறும் காரணிகளை வந்து அதிகரிக்கும் பொழுது மொத்த உற்பத்தி என்ன நடக்குதுன்னு சொன்னா அதிகரித்து செல்லுது. சரியா? அதிகரித்த வேகத்தில் அதிகரித்து செல்லுது. அதாவது இன்க்ரீஸ் ஆகுற ரேட்லயே இன்க்ரீஸ் ஆகிக்கொண்டு போகுது. இந்த வேலையில இந்த டைம்ல வந்து இந்த மார்ஜினல் ப்ரொடக்ஷன் என்ன நடக்குதுன்னு சொன்னா அதிகரிச்சு கொண்டு போகுது. இந்த மார்ஜினல் எம்பின்னு சொல்ற விஷயம் வந்து 0, 57, 61 சொல்லி அதிகரிச்சு கொண்டு போகுதுன்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே. இதோட ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இதை நாங்க பிரிச்சாலுமே இது 0 இல்லாம பார்த்தாலும் இது ஒரு கட்டமா இருக்கும். ஓகே. சரி. இப்ப இதுல தான் இந்த கட்டத்தை தான் நான் வந்து என்ன செய்றேன்னு சொன்னா உங்களுக்கு விளங்கப்படுத்திக் கொண்டு போறேன். சரியா? இந்த கட்டத்தை தான் விளங்கப்படுத்திக் கொண்டு போறேன். சரியா? இதையும் ஒருக்கா மைண்ட்ல வச்சுக்கொள்ளுங்க. இந்த விஷயங்கள் வந்து என்னதுன்னு நான் சொல்லித் தாரேன். ஓகே. ஓகே. சரியா? சோ அப்ப முதலாவது என்ன சொல்றான்னு சொன்னா, இந்த ரிலேஷன் பிட்வீன் சம்டைம்ஸ் எக்ஸாம்ல கேட்கலாம். மார்ஜினல் புரொடக்ஷன்க்கும், டோட்டல் புரொடக்ஷனுக்கும் இடையிலான ரிலேஷன்ஷிப்ப வந்து எக்ஸ்ப்ளனேஷன் பண்ண சொல்லி. அப்ப கண்டிப்பா நாங்க இந்த எக்ஸ்ப்ளனேஷன்கள குடுத்து வரைபடமும் வரைஞ்சு காட்டணும். அப்ப முதலாவதுல என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, மார்ஜினல் புரொடக்ஷன் அதாவது வந்து எல்லை உற்பத்தி வந்து அதிகரிக்கும் பொழுது என்ன நடக்குதுன்னு சொன்னா, மொத்த உற்பத்தி வந்து அதிகரிச்சு கொண்டு போகுது. When marginal production declined but remaining positive, the total production increasing at the decreasing rate. அப்ப என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இந்த மார்ஜினல் புரொடக்ஷன் இந்த இந்த எல்லை உற்பத்தி வந்து 57, 42, 30ன்னு சொல்லி குறைவடையக்குள்ள வந்து மொத்த உற்பத்தி வந்து என்ன செய்யுதுன்னா, குறைந்த வேகத்தில் அதிகரிக்குது. அதத்தான் இங்க சொல்றாங்க பாருங்க. The total product to increasing at the decreasing rate. அதத்தான் increasing at the decreasing rateனா குறைந்த வேகத்துல வந்து அதிகரிச்சு கொண்டு போகுது. பாருங்க. இந்த மொத்த உற்பத்தி என்ன நடக்குதுன்னு சொன்னா, குறைந்த செல்லும் வேகத்துல அதிகரிக்கக்குள்ள மொத்த உற்பத்தி பாருங்க. இப்ப இங்க 57 டைரக்ட்டா 118 அப்புறம் 177. ஆனா அதுக்கு அங்கால போகக்குள்ள பாருங்க. இந்த செகண்ட் ஸ்டேஜ்ன்னு சொல்றதுல 228, 270, 300, 320ன்னு கொஞ்சம் கொஞ்சமா தான் அதிகரிச்சு கொண்டு போகுது. அப்படி போகக்குள்ள எல்லை உற்பத்தி என்ன செய்யுதுன்னு சொன்னா, குறைவடைஞ்சு கொண்டு போகுது. 57, 42, 30, 22ன்னு சொல்லி. அடுத்தது when MP become a 0, the total production reach the maximum. இப்ப வந்து என்ன சொன்னா, எல்லை உற்பத்தி 0 அதாவது எல்லை உற்பத்தி 0 நிலையை அடைகின்ற பொழுது மொத்த உற்பத்தி உச்ச நிலையை அடைகின்றது. இங்க பாருங்க. மொத்த உற்பத்தி வந்து பாருங்க. எல்லை உற்பத்தி வந்து இப்ப இந்த -2ன்னு இந்த 6க்கு வந்தோனே டைரக்ட்டா இங்க 0ன்னு சொல்லுவோமே. 0ன்னு சொல்லி இந்த கட்டத்துல இது வந்து அவங்க கணக்கு தந்த நிலை பிழைக்குது. இந்த 0ன்னு சொல்லக்குள்ள வந்து என்ன நடக்கும்னு சொன்னா, இந்த டோட்டல் உற்பத்தி வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னா, உச்ச நிலைய அடையுதுன்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது எல்லை உற்பத்தி வந்து என்ன நடக்குது? 0 லெவல் வரக்குள்ள டோட்டல் உற்பத்தி வந்து உச்ச நிலைய அடையும். ஓகே. சோ அத வந்து நான் இன்னொரு உங்களுக்கு உங்களோட 3 இயர் ஆட்களுக்கு வந்து நான் கிளாஸ் எடுத்திருக்கேன். ஸோ அதுல வந்து நான் எக்ஸெல்ன்னு கொஞ்சம் இருக்கு. ஸோ வெயிட் 1 மினிட். சாரி 30 மேனேஜரியல் எக்கனாமிக். ஓகே. எக்ஸெல் ஷார்ட் ரன் ப்ரொடக்ஷன் ஆன்சர்.
ஸோ உங்களுக்கு டைம் இருக்குதுன்னு சொல்லி சொன்னா, 3 இயர் அட்வான்டேஜஸ் ஆன கிளாஸ் ரெக்கார்டிங் வந்து நான் உங்களுக்கு வந்து போட்டிருக்கேன். ஸோ அது வந்து உங்களுக்கு எக் எ நல்லா. ஸோ அதையும் ஒருக்கா பாருங்க. ஓகே. ஓகே. பாருங்க. ஆ இந்த பாருங்க. டோ மார்ஜினல் புரொடக்ஷன் வந்து 0 ஆகக்குள்ள, அதாவது எல்லை உற்பத்தி வந்து 0 ஆகக்குள்ள, மொத்த உற்பத்தி என்ன நடக்குதுன்னா, உச்ச நிலைய அடையுது. அதத்தான் இங்க சொல்றாங்க. பாருங்க. மொத்த உற்பத்தி உச்ச நிலையை அடையக்குள்ள, இந்த 78ன்னு சொல்லி உச்ச நிலையை அடையக்குள்ள, மார்ஜினல் இந்த மார்ஜினல் வந்து என்னதான்? பூஜ்ய நிலைய அடையுது. சரியா? இதெல்லாம் வந்து எக்ஸாம் பேப்பர்ல லெவல் 3 சாரி லெவல் 5 இட்ஸ் மீன் 3 இயர்ல உள்ளவங்களுக்கு வந்து வந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் தான். ஸோ அவங்களுக்கு இந்த கொஸ்டின்லாம் ஆல்ரெடி நான் டிஸ்கஷன் பண்ணியிருக்கிறேன். நீங்க வேணா அந்த ரெக்கார்டிங்லயும் வந்து உங்களுக்கு நான் இலவசமா பார்க்கறதுக்கு அனுமதி அக்சஸ் குடுத்து வச்சிருக்கிறேன். ஸோ நீங்க பார்க்கலாம் அதுல. ஓகேயா? ஸோ பேப்பர் டிஸ்கஷன்னு சொல்லி இருக்குது. ஸோ அதில வர ஸோ அந்த நான் ஒரு பாயிண்ட் ஒண்ணு சொல்லியிருக்கேன். அதில இருக்க அந்த நெகிழ்ச்சி, அந்த மாரியான விஷயங்கள்லாம் வந்து இப்ப 3 லெவல்ல இருக்கு. ஸோ அதில கொஞ்சம் அட்வான்டேஜா இருக்கு. ஸோ இதில இருக்கதே தான் அந்த விஷயங்களும் இருக்கு. சரியா? ஸோ அதுகளையும் பேப்பர் டிஸ்கஷன் இங்கிலீஷ்ல நான் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியிருக்கேன். அதுகளையும் நீங்க பார்த்துக்கொள்ளலாம் உங்களோட அட்வான்ஸ் நாலேட்ஜ்க்காக. ஓகே. ஸோ அது உங்களுக்கு ஒரு சான்ஸா நான் குடுத்துருக்கேன். அப்ப பாருங்க. டோட்டல் உற்பத்தி 66ன்னு சொல்லி மொத்த உற்பத்தி 66 வரக்குள்ள எள்ளு உற்பத்தி 0 லெவலுக்கு போகுது. அதத்தான் அங்கன சொல்றாங்க. அடுத்தது வென் எம்பி இஸ் டிக்ளைன் இன் த நெகட்டிவ். இப்ப எல்லை உற்பத்தி வந்து மைனஸ் லெவலுக்கு வரக்குள்ள என்ன நடக்குதுன்னு சொன்னா, மொத்த உற்பத்தியும் குறைய தொடங்குது. பாருங்க 342லிருந்து 340 குறைய தொடங்கக்குள்ள, இந்த எல்லை உற்பத்தி என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா, அதாவது மைனஸ் லெவல்ல எதிர்கணியத்துல வந்து குறைவடைய தொடங்குது. அப்ப இதுல வந்து ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த மார்ஜினல் புரொடக்ஷன், டோட்டல் புரொடக்ஷன் சொன்னா 4 விஷயம் மெயினா இருக்கணும். முதலாவது என்னது? எம்பி இன்கிரீஸ் ஆகக்குள்ள வந்து ஆ டிபியும் இன்கிரீஸ் ஆகுது. அடுத்த செக்ஷன் என்ன சொல்லணும்? எம்பி வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா, டிக்ளைன் ஆகக்குள்ள வந்து டோட்டல் புரொடக்ஷன் இன்கிரீசிங் அட் த டிக்ரீசிங் ரேட். குறைந்த வேகத்துல அதிகரிக்கிறது. 3வது பாயிண்ட் என்ன சொல்லணும்னா, எம்பி வந்து 0 வரக்குள்ள டோட்டல் புரொடக்ஷன் வந்து மேக்ஸிமைசேஷன் உச்சக்கட்டத்த அடையுது. சரியா? 4வது பாயிண்ட் என்ன சொல்லணும்னு சொல்லி சொன்னா, எல்லை உற்பத்தி வந்து குறைய தொடங்கக்குள்ள வந்து அதாவது வந்து எதிர்கணியத்துல குறைய தொடங்கக்குள்ள மொத்த உற்பத்தி வந்து குறைய தொடங்குது. இதுதான் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த மார்ஜினல் புரொடக்ஷன் அண்ட் டோட்டல் புரொடக்ஷன். சரியா? இன் கேஸ் உங்களுக்கு படம் ஏதாவது வரையணும்னு சொல்லி சொன்னா, இந்த படத்த வரையணும். ஓகே. ஸோ சும்மா ஒரு உதாரணத்துக்கு அவங்களுக்கு அந்த விஷயத்த வந்து காட்டக்குள்ள அப்படி வரைஞ்சா நல்லா. ஸோ வந்து இது 2யும் குடுத்தா ஓகே. ஸோ இவ்வளவுதான். ஓகே. ஸோ இந்த விஷயத்த வந்து குடுங்க. பாருங்க இந்த. ஓகே. ஸோ இந்த விஷயத்த வந்து குடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னா, ஓகே. இந்த வரைபடம் பாருங்க. இத வந்து அவங்க 4 கட்டமா தானே பிரிச்சிருக்காங்க. ஸோ 4 கட்டமான்னு சொல்லி சொன்னா, எங்களுக்கும் 4 கட்டமா அத பிரிச்சு சொல்லலாம். முதலாவது என்ன சொன்னோம்? எல்லை விட்டு சரியா? 1, 2 மொத்த உற்பத்தி கூடக்குள்ள வந்து இதுவும் கூடுதுன்னு சொல்லி. ஓகேயா? ஸோ இங்க நம்பரையும் போட்டுக்கலாம் அப்ப ஈஸி. ஓகே. முதலாவது நாங்க என்ன பண்ணோம்? மொத்த உற்பத்தி வந்து அதிகரிக்கக்குள்ள வந்து எல்லை உற்பத்தியும் அதிகரிக்குதுன்னு சொல்லி. சரியா? 3வது ம். இதுதான் அந்த இது. அப்ப இந்த பாயிண்ட்ல சொல்லியாச்சு. அடுத்த பாயிண்ட்ல நாங்க என்ன சொல்லணும்னு சொல்லி சொன்னா, ஓகே. எம்பி வந்து டிக்ளைன் ஆகக்குள்ள வந்து ரிமைனிங் பாசிட்டிவ் அதாவது வந்து நேர்கணியத்துல வந்து குறைவடைஞ்சு கொண்டு வரக்குள்ள டோட்டல் புரொடக்ஷன் இன்கிரீசிங் த டிக்ரீசிங் ரேட். அப்ப என்ன செய்யுதுன்னு சொல்லி சொன்னா, நேர்கணியத்துல வந்து குறைஞ்சு கொண்டு வரக்குள்ள வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா, ஆ ஆ டோட்டல் புரொடக்ஷன் வந்து குறைந்த வேகத்துல அதிகரிக்குது. அப்ப அது 7 வரைக்கும் போகுது. ஓகே. ஸோ 7 வரைக்கும் நாங்க அடுத்து
அடுத்த கட்டம் என்ன சொல்றான்னு சொன்னா when MP because 0 the total production reaches the maximization. இது வந்து MP வந்து 0 ஆக்குல வந்து டோட்டல் ப்ரொடக்ஷன் வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னா இந்த 14 இப்ப இங்க வந்து 6 தானே. சோ இங்க வந்து 0 ஆக்குல வந்து இந்த இதுல வந்து என்ன நடக்கும் 342 டோட்டல் ப்ரொடக்ஷன் வந்து உச்சமடையுது. சரியா? அடுத்தது வந்து டோட்டல் ப்ரொடக்ஷன் குறையக்குள்ள என்ன நடக்குது? டோட்டல் ப்ரொடக்ஷன் வந்து 340 குறையக்குள்ள இது வந்து மைனஸ் லெவலுக்கு வருது. ஓகே. ஸோ அப்ப இங்க 1 பாயிண்ட், 2 பாயிண்ட், 3 பாயிண்ட், 4 பாயிண்ட். இந்த 4 பாயிண்ட் இந்த வரைபுல வந்து குறிச்சு காட்டி இருக்கணும். சரியா? ஸோ இது வந்து டிபி. இது வந்து எம்பி. ஓகே. ஸோ இது வந்து கிராஃப்ல வரைஞ்ச நிலத்தை இங்க இருக்கு. நீங்க கையில வரையும் பொழுது இந்த விஷயங்கள் எல்லாமே மென்ஷன் பண்ணுங்க. டன். ஓகேயா? சரி. இப்ப அடுத்த விஷயத்துக்கு நாங்க போவோம். அடுத்த விஷயம் என்ன சொல்றான்னா ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த எவரேஜ் ப்ரொடக்ஷன் அண்ட் மார்ஜினல் ப்ரொடக்ஷன். அப்ப இதுல வந்து 3 பாயிண்ட் தான் இருக்கு. இதுல எத்தனை பாயிண்ட்? 3 பாயிண்ட் தான். இந்த 3 பாயிண்ட்ல என்ன சொல்றான்னு சொன்னா எல்லை உற்பத்திக்கும் சராசரி உற்பத்திக்கும் இடையிலான தொடர்பு. when average product is rising the marginal products lies above the average production. அப்ப இங்க என்ன சொல்றான்னு சொன்னா நிலையான காரணி. அப்ப இங்கேயும் வந்து ஷார்ட் ரன் இருக்கு. இந்த ஷார்ட் ரன் ப்ரொடக்ஷன் பீரியட்ல வந்து நிலையான காரணியுடன் மாறும் காரணியை படிப்படியா அதிகரிக்கும் பொழுது சராசரி உற்பத்தி வந்து எல்லை உற்பத்தி வந்து என்ன நடக்குன்னா ஆரம்பத்துல அதிகரிச்சு பின்னர் குறைவடையுது. ஆரம்பத்துல வந்து அதிகரிக்குது பாருங்க. ஓகே. ஆரம்பத்துல பாருங்க 57, 61, 59ன்னு சொல்லி அதிகரிக்குது. இந்த எவரேஜ் சராசரி உற்பத்தி வந்து என்ன நடக்குதுன்னு சாரி சராசரி உற்பத்தி ஆரம்பத்துல 57, 59ன்னு அதிகரிக்குது. அப்ப மார்ஜினலும் வந்து என்னது 57, 61ன்னு சொல்லி அதிகரிக்குது. சரியா? அப்புறம் இந்த லைன் அதாவது இந்த என்ன சொல்றது இந்த யூனிட் லேபர் யூனிட்ட வந்து நாங்க அதிகரிக்கும் பொழுது என்ன நடக்குதுன்னு சொன்னா எவரேஜ் ப்ரொடக்ஷன் வந்து அதிகரிக்குது. பாருங்க எவரேஜ் ப்ரொடக்ஷன் வந்து அதிகரிக்குது. ஆனா இந்த எல்லை அதாவது எல்லை உற்பத்தி இந்த மார்ஜினல் ப்ரொடக்ஷன் 61, 59 என்ன நடக்குதுன்னு சொன்னா குறைய தொடங்குது. சரியா? இருந்தாலுமே வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னா சராசரி உற்பத்தியை விட சொல்லியிருக்கேன் when average product rising marginal production lie above the average production. அதாவது வந்து என்ன சொல்றாங்கன்னா average production வந்து அதிகரிக்குது, marginal productionம் அதிகரிக்குது. ஆனா marginal production அதாவது வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா இந்த average productionஐ விட ஓகே இந்த இந்த எவரேஜ் ப்ரொடக்ஷனை விட மார்ஜினல் ப்ரொடக்ஷன் வந்து கூடிய வேகத்துல அதிகரிக்குது. எவரேஜ் ப்ரொடக்ஷனை விட மார்ஜினல் ப்ரொடக்ஷன் 61 இந்த கூடிய வேகத்துல வந்து என்ன நடக்குது அதிகரிக்குது. கிளியரா? ஓகே. அடுத்த விஷயம் when average production is decline marginal production lie below average production. ஓகே. இப்ப என்ன சொல்றாங்கன்னு சொன்னா இப்ப பாருங்க இங்க இந்த எவரேஜ் ப்ரொடக்ஷன் வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னா படிப்படியா குறைவடைந்து கொண்டு வரக்குள்ள அதாவது குறைந்த வேகத்தில் குறைவடையக்குள்ள மார்ஜினல் ப்ரொடக்ஷன் என்ன சொன்னா கூடிய வேகத்துல குறைவடையுது. அதுதான் when average production is decline அதாவது சராசரி உற்பத்தி குறைவடையுது மார்ஜினல் ப்ரொடக்ஷன் லைஸ் பிலோ எவரேஜ் ப்ரொடக்ஷன் அதாவது வந்து மார்ஜினல் ப்ரொடக்ஷன் இந்த எல்லை உற்பத்தி வந்து சராசரி உற்பத்தியை விட கூடிய வேகத்துல குறையுது. பாருங்க 15, 12ன்னு சொல்லி போகுது. ஆனா எவரேஜ் ப்ரொடக்ஷன் 12, 12, 11 குறைஞ்ச வேகத்துல தான் குறைஞ்சு கொண்டு போகுது. எல்லை உற்பத்தி என்ன நடக்குது கூடிய வேகத்துல குறைஞ்சு கொண்டு போகுது. The maximum of the average production. இப்ப வந்து marginal and average production equal to each other. இப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா ஒரு கட்டத்துல வந்து இந்த எல்லை உற்பத்தியும் சராசரி உற்பத்தியும் வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னா சமப்படுது. MP சமன் APR the maximum உச்சகட்டத்துல வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னா எவரேஜ் ப்ரொடக்ஷனும் மார்ஜினல் ப்ரொடக்ஷன் வந்து சமன் ஆகுது. சரியா? இதுல இன்னொரு பாயிண்ட் நீங்க போடணும் என்னதுன்னு சொன்னா அவங்க அங்க மென்ஷன் பண்ணல மார்ஜினல் ப்ரொடக்ஷன் வந்து என்ன நடக்குதுன்னா பூஜ்ஜியத்தை அடையக்குள்ள வந்து எவரேஜ் ப்ரொடக்ஷன் வந்து படிப்படியா குறைவடைஞ்சு கொண்டு வருது. சரியா? இன்னொரு விஷயம் நீங்க இதுல போடலாம் மார்ஜினல் ப்ரொடக்ஷன் நெகட்டிவ் வேல்யூ வந்து மீட் பண்ணக்குள்ள எவரேஜ் ப்ரொடக்ஷன் அப்படியே குறைஞ்சு கொண்டே போகுதுன்னு சொல்லி போடலாம். ஓகே. ஸோ இதுதான் வந்து ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த எவரேஜ் ப்ரொடக்ஷன் அண்ட் மார்ஜினல் ப்ரொடக்ஷன். ஓகே. அதத்தான் வந்து இங்க காட்டியிருக்காங்க. சரியா? ஸோ இதுல வந்து இன்னொரு விஷயம் இருக்கு. இப்ப இங்க நீங்க கேட்கலாம்
ஓகே. இதுல வந்து பாருங்க இந்த டோட்டல் புரொடக்ஷன், இந்த டோட்டல் அவுட்புட். சரியா? ஸோ இங்கன வந்து 1வது கட்டம், 2வது கட்டம், 3வது கட்டம்னு சொல்லி இப்படி இருக்கு. சரியா? அப்ப இங்க முதலாவது பாருங்க இன்கிரீசிங் அ ரிட்டர்ன். அப்புறம் டைமென்ஷனிங் ரிட்டர்ன் அண்ட் நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ். சரியா? இது என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா, அதாவது வந்து அதிகரிக்குது. முதல்ல வந்து என்ன நடக்குது? இன்கிரீசிங் ரிட்டர்ன். வெளியீடு வந்து அதிகரிக்குது. அப்புறம் டைமென்ஷனிங் ரிட்டர்ன்னு சொல்லி சொன்னா என்னதுன்னா, வெளியீடு வந்து ஒரு நிலையான நிலவுல இருக்குது. சரியா? இங்க வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னா, அதாவது நெகட்டிவ்ல வந்து எதிர்கணிதத்துல வந்து வெளியீடு வந்து ரிட்டர்ன்ஸ் அதாவது வெளியீடு வந்து இருக்குது. சரியா? நாங்க சொன்னோம் ஒரு சந்தர்ப்பத்துல வந்து எல்லை உற்பத்தியும் வந்து மார்ஜினல் உற்பத்தியும் வந்து என்ன நடக்குது? சந்திக்கிற புள்ளி. அதுதான் இந்த புள்ளின்னு சொல்லி சொன்னோம். அடுத்தது இந்த எம்பி வந்து 0 அடையக்குள்ள வந்து டிபி வந்து என்னது? உச்சகட்டத்த அடையுது. எம்பி வந்து மைனஸ் லெவல் அப்படியே குறையக்குள்ள ஏபி வந்து படிப்படியா குறைவடைஞ்சு கொண்டு போகுது. இந்த முதலாவது கட்டத்துல பாருங்க, என்ன நடக்குதுன்னு சொன்னா, டிபி வந்து என்னது? அதாவது அதிகரிச்ச வேகத்துல அதிகரிக்குது. பின்னர் அப்படியே குறைஞ்ச வேகத்துல அதிகரிச்சு கொண்டு போகுது. இப்படி இருக்கக்குள்ள வந்து இந்த எம்பியும் வந்து என்ன நடக்குதுன்னா, அதிகரிச்சு கொண்டு போகுது. ஆனா, சராசரி உற்பத்திய விட கூடிய வேகத்துல அதிகரிக்குது. பின்னர் ஒரு சந்தர்ப்பத்துல வந்து ஏபியும், எம்பியும் சந்திக்குது. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, இந்த ஏபிய விட எம்பி அதாவது சராசரி உற்பத்திய விட எல்லை உற்பத்தி பட பட அதாவது கூடிய வேகத்துல குறைஞ்சு கொண்டு போகுது. இதுதான் இந்த படம் விளக்கப்படுத்துது. The reason of the particular shape, the law of dimensioning marginal returns. ஓகே. அப்ப இதுக்கான காரணம் என்னதுன்னு சொல்லி கேட்கிறாங்க. அதுதான் வந்து என்னன்னா, குறைந்து செல்லும் எல்லை விளைவு விதின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுக்கான காரணம், இந்த வளைவுக்கான காரணம் எங்கள கேட்கலாம். The reason of the particular shape, அந்த வளைவுக்கான காரணம் என்னதுன்னு சொல்லி கேட்டா, the law of the dimensioning marginal return. சம்டைம்ஸ் MCQல கேட்டாலும், அதாவது வந்து உற்பத்தியில வந்து குறுங்கால உற்பத்தி நடத்தை விளக்குகின்ற விதி தான் இது. சரியா? இதுல என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா, இப்ப நாங்க இந்த குறுங்கால உற்பத்தி நடவடிக்கை இருக்கு தானே, அதத்தான் ஷார்ட் ரன்னு சொல்லி சொல்றோம். இந்த ஷார்ட் ரன்ல வந்து பிக்ஸ்ட் ஃபேக்டர்ஸ் இருக்கு. அப்ப பிக்ஸ்ட் ஃபேக்டர்ஸோட வேரியபிள் ஃபேக்டர்ஸ வந்து நாங்க என்ன செய்றோம்னு சொன்னா, படிப்படியா அதிகரிக்கும் பொழுது மாறும் காரணி. இந்த வேரியபிள் ஃபேக்டர்ஸ் வந்து அதாவது வந்து வேரியபிள் ஃபேக்டர்ஸ்ல இருக்க இந்த மார்ஜினல் புரொடக்ஷன் இருக்கு தானே, இந்த எல்லை உற்பத்தி என்ன நடக்குதுன்னு சொன்னா, குறிப்பிட்ட ஒரு சந்தர்ப்பத்துக்கு அப்பால வந்து குறைவடைஞ்சு சொல்றத தான் வந்து இந்த லோ ஆஃப் டைமென்ஷனிங் ரிட்டர்ன் சொல்லுது. என்ன சொல்றாங்க? இந்த ஷார்ட் ரன் ஃபங்ஷன்ல வந்து பிக்ஸ்ட் ஃபேக்டர்ஸோட வந்து வேரியபிள் ஃபேக்டர்ஸ வந்து படிப்படியா 1, 2, 3, 4, 5ன்னு சொல்லி இந்த வேரியபிள் ஃபேக்டர்ஸ அதிகரிக்கக்குள்ள வந்து இந்த எம்பின்னு சொல்றது. இந்த எல்லை உற்பத்தி வந்து என்ன நடக்குதுன்னா, குறிப்பிட்ட ஒரு சந்தர்ப்பத்துக்கு அப்பால வந்து என்ன நடக்குதுன்னா, குறைவடைஞ்சு செல்றது. இதத்தான் வந்து சொல்றது, த லா ஆஃப் டைமென்ஷனிங் ரிட்டர்ன். அதாவது வந்து ஒரு சில காரணிகள் நிலையா இருக்கும். ஒரு சில ஃபேக்டர்ஸ் வந்து ஃபிக்ஸா இருக்குன்னு சொன்னா என்னது? அதாவது கான்ஸ்டன்ட்ன்னு சொல்லி சொன்னா என்னது? நிலையா இருக்கும். அது டெக்னாலஜியா இருக்கலாம், மெஷின்ஸா இருக்கலாம். நிலையா இருக்கக்குள்ள, நாங்க இந்த வேரியபிள் ஃபேக்டர்ஸ படிப்படியா அதிகரிக்கும் பொழுது என்ன நடக்குதுன்னு சொன்னா, இந்த எல்லை உற்பத்தி வந்து குறைவடையுது. இந்த எல்லை உற்பத்தி மார்ஜினல் புரொடக்ஷன் குறைவடையுது. அதே போல வந்து என்ன நடக்குன்னா, சராசரி உற்பத்தியும் குறைவடையுது. பாருங்க 4, 7, 11, 12 அப்புறம் 11, 9, 4, 2, 8ன்னு சொல்லி அப்படியே குறைவடைந்து செல்லுது. சரியா? இந்த விஷயத்த வந்து சொல்றது தான் த லா ஆஃப் டைமென்ஷனிங். அப்ப த ரீசன் ஆஃப் த பர்ட்டிகுலர் ஷேப்க்கான காரணம் என்னதுன்னு சொன்னா, மாறும் காரணிகள் நாங்க படிப்படியா அதிகரிக்கக்குள்ள வந்து ஒரு சந்தர்ப்பத்துக்கு அப்பால வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா, எல்லை உற்பத்தியும், சராசரி உற்பத்தியும் வந்து குறைவடையுது. அதத்தான் வந்து இந்த லா ஆஃப் டைமென்ஷனிங் இந்த இந்த லா ஆஃப் டைமென்ஷனிங் மார்ஜினல் ரிட்டர்ன் சொல்லி சொல்றோம். குறைந்து செல்லும் எல்லை பயன்விதின்னு சொல்லுவோம். கிளியரா? ஓகே. சரி பாருங்க. இன்கிரீசிங் மார்ஜினல் ரிட்டர்ன். பாருங்க. இப்ப இந்த சந்தர்ப்பத்துல என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா, எல்லை விளைவுது என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா, சரியா? எல்லை விளைவு வந்து இங்க அதிகரிக்குது. இங்க வந்து பாருங்க, ட அ பாருங்க. டைமென்ஷனிங் அதாவது குறைந்து செல்லுது. டைமென்ஷனிங் மார்ஜினல் ரிட்டர்ன்ஸ். இது வந்து நெகட்டிவ். இந்த எல்லை வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னா குறைவடையுது. அதுக்கான ரீசன் ஃபார் பர்ட்டிகுலர் ஷேப்ன்னு சொல்லி சொன்னாலே வந்து இந்த இந்த வரைபடத்த வந்து நீங்க வரைஞ்சு காட்டணும். இது பாருங்க யூனிட் ஆஃப் லேபர் இது வந்து பெர் டே. இது வந்து வெளியீட்டின் அளவு. அப்ப முதலாவது சந்தர்ப்பத்துல அதிகரிக்குது. குறைந்து செல்லும் எல்லை விளைவது என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா, இங்க வந்து முதலாவது சந்தர்ப்பத்துல வந்து அதிகரிக்குது. 4, 10, 19. 2வதுல வந்து என்ன செய்யுது?
குறைவடைந்து செய்தால் இதுதான் டைமென்ஷனிங் மார்ஜினல் ரிட்டர்ன். மூன்றாவது கட்டத்துல பாருங்க, 0 போயிட்டு மைனஸ் லெவல்ல வந்து இருக்கு. நெகட்டிவ்ல வந்து காணப்படுதுன்னு சொல்லி சொல்றாங்க. கிளியரா? ஸோ இதைத்தான் வந்து குறைந்து செல்லும் அல்லை பயன் விதின்னு சொல்லி சொல்றோம். ஸோ இந்த வரைபடம் தான் வந்து இங்கேயும் இருக்கு. ஸோ இதுதான் வந்து டைமென்ஷனிங் ரிட்டர்ன்ஸ்னு சொல்றதுக்கான ரீசன். ஓகே. ஓகே. அடுத்தது பாருங்க, இந்த ஸ்டேஜ் ஆஃப் த ப்ரொடக்ஷன். ஸ்டேஜ் ஆஃப் த ப்ரொடக்ஷன்னு சொல்லி சொன்னா சரியா? ஸோ இதுல வந்து இன்னொரு ஞாபகம் வச்சு, இந்த லோ டைமென்ஷன் ரிட்டர்ன்ல வந்து சில லிமிட்டேஷன்ஸ் இருக்கு. சரியா? லிமிட்டேஷன்ஸ் என்னதுன்னு சொல்லி சொன்னா, அதாவது வந்து இந்த வேரியபிள் ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்றது வந்து ஒரே அளவுல தான் இருக்கணும். அதாவது ஒரே அளவுல தான் கூடிக்கொண்டு போகணும். சரியா? ஷார்ட் ரன்னா இருக்கணும். அடுத்தது வந்து டெக்னாலஜி வந்து ஃபிக்ஸா இருக்கணும். அதாவது வந்து நாங்க என்ன சொல்றோம், ஷார்ட் ரன்ல வந்து எந்த ஒரு டெக்னாலஜி வந்து சேஞ்ச் ஆகக்கூடாது. ஷார்ட் ரன்னா இருக்கணும். அடுத்தது 3வது காரணி வந்து இந்த வேரியபிள் ஃபேக்டர்ஸ் வந்து வேரியபிள் இன்புட்ஸ் வந்து ஒவ்வொரு யூனிட்டும் வந்து ஒத்த தன்மையா இருக்கணும். அதாவது இதுக்கு பயன்படுத்துற ஒத்த தன்மையா இருக்கணும்னு சொல்லி நாங்க படிச்சிருக்கோம். சரியா? அடுத்தது வந்து நாங்க இங்க பார்க்க போறது என்னதுன்னு சொல்லி சொன்னா, இந்த ஸ்டேஜ் ஆஃப் த புரொடக்ஷன். அதத்தான் வந்து உற்பத்தி கட்டங்கள்னு சொல்லி சொல்லுவோம். அப்ப அந்த ஸ்டேஜ வந்து ஸ்டேஜ் 1, இந்த 1, 2, 3 இது டோட்டல் புரொடக்ஷன். மார்ஜினல் புரொடக்ஷன் ஸ்டேஜ் 1 அண்ட் 2. இதுல வந்து மார்ஜினல் புரொடக்ஷனையும் காட்டியிருக்காங்க, எவரேஜ் புரொடக்ஷனையும் காட்டியிருக்காங்க. இது டோட்டல் புரொடக்ஷன காட்டியிருக்காங்க. நீங்க எக்ஸாம்க்கு வரையக்குள்ள எல்லாம் ஒரே வரைபடத்துல வரைஞ்சா ஓகே. உங்களுக்கு டைம் மிச்சம் ஆகும். ஓகேயா? ஓகே. அப்ப முதலாவது பார்த்தா டோட்டல் பிசிக்கல் ப்ராடக்ட். அதான் நான் டிபிபின்னு சொல்லி சொன்னேன். அடுத்தது மார்ஜினல் பிசிக்கல் புரொடக்ஷன் எம்பிபிபி. அடுத்தது எவரேஜ் பிசிக்கல் புரொடக்ஷன் ஏபிபிபின்னு சொல்லுவோம். அப்ப பாருங்க ஸ்டேஜ் 1ல என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா, முதலாவது அதாவது டோட்டல் பிசிக்கல் புரொடக்ஷன் ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3. அதே மாரி மார்ஜினல்ல ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3. எவரேஜ்ல ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3. அப்ப முதலாவது வந்து பாருங்க டோட்டல் புரொடக்ஷன்ல அதாவது என்ன சொல்றாங்கன்னா, மொத்த உற்பத்தி வந்து இன்கிரீசிங் அட் த இன்கிரீசிங் ரேட். அதாவது வந்து மொத்த உற்பத்தி வந்து என்ன நடக்குதுன்னா, வேகமா அதிகரிக்குது. என்ன நடக்குது? வேகமா அதிகரிக்குது. சரியா? வேகமா அதிகரிச்சு, பின்னர் மெதுவாக வந்து அதிகரிக்குது. பாருங்க. வேகமா அதிகரிக்குது. இந்த 4, 14 இதுதான் ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3 போடுறதுக்கான காரணம். முதலாவது ஸ்டேஜ்ல வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா, நாங்க டோட்டல் புரொடக்ஷன் வந்து வேகமா அதிகரிக்குது. சரியா? 2வது ஸ்டேஜ்ல என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா, அதாவது குறைந்த வேகத்துல அதிகரிக்குது. இன்கிரீஸ் அட் த டைமென்ஷனிங் ரேட் டில் இட் ரீச் மேக்ஸிமம். அதாவது வந்து என்ன நடக்குதுன்னா, குறைந்த வேகத்துல வந்து அதிகரிச்சு உச்சத்த அடையுது. குறைந்த வேகத்துல அதிகரிச்சு உச்சத்த அடையுது. இந்த டிவி பாருங்க 48, 60, 66 அதாவது குறைஞ்ச வேகத்துல அதிகரிச்சு உச்சத்த வந்து அடைஞ்சு கொள்ளுது. 3வது ஸ்டேஜ்ல வந்து ஸ்டார்ட் த டிக்ளைனிங். 3வது ஸ்டேஜ்ல என்னது? இந்த 66, 64ன்னு சொல்லி என்ன நடக்குதுன்னு சொன்னா, குறைவடைய தொடங்குது. 66, 64ன்னு சொல்லி குறைவடைய தொடங்குது. பாருங்க. அதத்தான் இங்க குடுத்திருக்கான். 1வது ஸ்டேஜ்ல வந்து என்ன நடக்குது? அதிகரிச்சு கொண்டு போகுது. 2வது ஸ்டேஜ்ல குறைஞ்ச வேகத்துல அதிகரிக்குது. 3வது ஸ்டேஜ்ல வந்து படிப்படியா குறைவடைய தொடங்குது. இதுதான் டோட்டல் புரொடக்ஷன். ஓகேயா? ஓகே. இப்ப மார்ஜினல் புரொடக்ஷன் எடுத்துக்கொண்டா, மார்ஜினல் புரொடக்ஷன் என்ன சொல்லுதுன்னு சொல்லி சொன்னா, எல்லை உற்பத்தி. எல்லை உற்பத்தி வந்து என்ன நடக்கு? இன்கிரீஸ் ரீச் த மேக்ஸிமம் தென் டி டிக்ளைன் டில். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, முதலாவது வந்து எல்லை உற்பத்தி வந்து சராசரி உற்பத்திய விட கூடிய வேகத்துல அதிகரிச்சு, திரும்ப குறைவடைய செய்யுது. சரியா? அது மட்டும் இல்லாம ஒரு கட்டத்துல அந்த கட்டத்துல எம்ஆர் சமன் ஏபி ஆகுது. அதாவது சராசரி உற்பத்தி வந்து எல்லை உற்பத்திக்கு சமன் ஆகுது. இப்ப பாருங்க. இந்த இது வந்து 2வது கட்டத்துல தான் உண்மையாலுமே நடக்குது. அவங்க 1வது ஸ்டேஜ்ல வந்து எம்ஆர் சமன் ஏபின்னு போட்டிருக்காங்க. ஆனா சரியா கணக்குப்படி பார்த்தா வந்து பாருங்க இந்த எம்ஆர் சமன் ஏபியா இருக்கணும். சரியா? 2வது ஸ்டேஜ்ல தான். எல்லா கணக்கும் நீங்க கணக்குகள் நீங்க எக்ஸாம் பேப்பர்ல கணக்குகள் எல்லாம் செஞ்சாலும் பாருங்க இந்த 2ண்ட் ஸ்டேஜ்ல தான் வந்து அவங்க அப்படி இல்லாட்டி இத வந்து பிரிக்கிற மெத்தட் வந்து பிழையா இருக்குது. சரியா? சோ அதுதான். அப்ப எம்.ஆர். சமன் எம்.பி வந்து 2ண்ட் ஸ்டேஜ்ல தான். 1வது ஸ்டேஜ்ல வந்து நீங்க சொல்லணும். சோ அவங்க அவங்க கணக்குப்படி பார்த்தா கூட ஓகே. இது தானே அவங்களோட கணக்கு. சோ அவங்களோட கணக்குப்படி பார்த்தா கூட வந்து இந்த 57, 57ன்னு சொல்லி சொல்றது வந்து 2ண்ட் ஸ்டேஜ்ல தான் வருது. 1st ஸ்டேஜ்ல வராது. ஓகேயா?
பாருங்க. ஸோ அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ வந்து எடுத்திருக்காங்க வந்து இவ்வளவு தூரத்துக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் கொண்டு வந்திருக்காங்க 7 வொர்க்கர்ஸ்ன்னு சொல்லி. இப்ப நாங்க இது 12 சொல்லி சொன்னா நீங்க லெவல் 3ல வந்து இத வந்து 4 4ஆ தான் பிரிப்பீங்க. இந்த 4 ஸ்டேஜ், இந்த 8, இந்த 4ன்னு சொல்லி தான் பிரிப்பீங்க. ஓகேயா? ஸோ அதுதான் மெத்தட். ஸோ அப்படியும் பார்க்கல வந்து செகண்ட் ஸ்டேஜ்ல தான் வந்து நாங்க என்ன சொல்றோம்னு சொன்னா, இந்த MP சமன் APக்கு வந்து ஈக்குவல் ஆகுது. சரியா? ஓகேயா? அடுத்தது வந்து என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா, இட் இஸ் டைமென்ஷனிங் அண்ட் பிகம் ஈக்குவல் டூ 0. அப்ப அடுத்தது என்ன நடக்குதுன்னா, மார்ஜினல் புரொடக்ஷன் வந்து என்ன நடக்குதுன்னா, பூஜ்ஜிய நிலையை அடையுது 2வது கட்டத்துல. அதாவது வந்து எல்லை உற்பத்தி வந்து சராசரி உற்பத்தியை விட கூடிய வேகத்துல குறைவடைஞ்சு என்ன நடக்குதுன்னு சொன்னா, பூஜ்ஜிய நிலையை அடையுது. இந்த பாருங்க. ஸோ உங்களுக்கு வந்து பூஜ்ஜிய நிலையை அடையுது. ஸோ இதுல வந்து பூஜ்ஜிய நிலை காட்டியில்ல. ஸோ ஆனா எக்ஸாம் பேப்பருங்க எல்லாத்துலயும் வந்து உங்களுக்கு கணக்கு கால்குலேட் பண்ணி பார்க்கல வந்து இந்த மார்ஜினல் புரொடக்ஷன் வந்து பூஜ்ஜிய லெவல்ல வருது. சரியா? இது 2வது கட்டம் ஸ்டார்ட் ஆகக்குள்ளயே வருது. இப்ப 3வது ஸ்டேஜ்க்கு இது வந்தாலுமே வந்து இந்த 2வது கட்டம் ஸ்டார்ட் எண்டுல வந்து இங்க தொடங்கிடுது பூஜ்ஜிய நிலைக்கு. ஓகேயா? அடுத்தது என்ன சொல்றான்னா, பிகம் அ நெகட்டிவ். அப்ப 3வது ஸ்டேஜ்ல வந்து என்ன நடக்குதுன்னா, இந்த மைனஸ் லெவல்ல வருது. 3வது ஸ்டேஜ்ல வந்து நீங்க கணக்கு செய்யக்குள்ள வரும். இந்த 3வது ஸ்டேஜ் எல்லாமே வந்து மைனஸ் லெவல்ல வந்துரும். செகண்ட் ஸ்டேஜ் எண்டுல 0 ஆகி 3 ஸ்டேஜ்ல ஸ்டார்ட்லயே வந்து மைனஸ் லெவலுக்கு போயிரும். கணக்குகள் எல்லாம். இது வந்து லெவல் 3ல உள்ள கணக்குகள். ஸோ நீங்க லெவல் 5ல உள்ள கணக்குகள். லெவல் 3ல வந்து நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா, இதே மாரி தான். ஓகேயா? ஸோ நான் எல்லாமே ஆல்ரெடி கணக்குகள் எல்லாமே நான் போட்டு தான் இருக்கேன். ஒருக்கா செக் பண்ணி கொள்ளுங்க. ஓகே. சரி. அடுத்தது எவரேஜ் புரொடக்ஷன். எவரேஜ் புரொடக்ஷன் வந்து பாருங்க இன்கிரீஸ் அண்ட் ரீச் இட் இஸ் மேக்ஸிமம். அதாவது வந்து என்னது சராசரி உற்பத்தியை விட எல்லை உற்பத்தி கூடுதலாக வந்து காணப்படுது. சராசரி உற்பத்தியை விட எல்லை உற்பத்தி என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா கூடுதலா காணப்படுது. ஸோ அதத்தான் வந்து நாங்க இங்க சொல்லுவோம் எப்படின்னு சொல்லி சொன்னா, சராசரி உற்பத்தியை விட எல்லை உற்பத்தி கூடுதலா இருக்கக்குள்ள MP AP அதாவது சராசரி உற்பத்தியை விட எல்லை உற்பத்தி கூடுதலா இருக்கு. பாருங்க கணக்குகள் எடுக்கக்குள்ள. சராசரி உற்பத்தி எவ்வளோ? 6, 9, 13. ஆனா எல்லை உற்பத்தி 6, 12, 21ன்னு கூடுது. அதுதான் சராசரி ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து இன்கிரீஸ் அண்ட் ரீச் இட் இஸ் அ மேக்ஸிமம். அதாவது முதலாவது சராசரி உற்பத்தியை விட எல்லை உற்பத்தி அதிகமா இருக்கு. எல்லை உற்பத்தி வந்து உச்சத்தையும் அடையுது. பாருங்க 21ன்னு சொல்லி கூடுதலான லெவலுக்கும் வருது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல. செகண்ட் ஸ்டேஜ் வந்து ஸ்டார்ட் இன் த டைமென்ஷனிங். அப்ப 2வது ஸ்டேஜ்ல வந்து சராசரி உற்பத்தியை விட வந்து என்ன நடக்குது? அப்ப இங்க என்ன சொல்றான்னு சொன்னா, இந்த எவரேஜ் புரொடக்ஷன் வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா, அதாவது வந்து குறைவடைய தொடங்குது. 3வதுல என்ன நடக்குன்னா, சராசரி உற்பத்தி தொடர்ந்தும் குறைவடையுது. கன்டினியூஸ்லி வந்து இந்த சராசரி உற்பத்தி வந்து 13, 11 14, 9 டிக்ளைன் ஆகிக்கொண்டே தான் வருது. சரியா? ஸோ இதத்தான் இங்க சொல்றாங்க. ஸோ இதுவும் அதே மாரி கணக்கு தான். உங்களுக்கு டோட்டல் புரொடக்ஷன், மார்ஜினல் புரொடக்ஷன் கண்டு, எவரேஜ் புரொடக்ஷன் கண்டு இந்த ஸ்டேஜ வந்து பிரிக்கிறது. ஓகே. ஸோ நீங்க நார்மலா இந்த ஸ்டேஜ வந்து 4 4ஆ பிரிச்சா ஓகே. இப்படி இந்த ஸ்டேஜ் வந்து இவங்க 7 வரைக்கும் பிரிச்சிருக்காங்க. சரியா பாருங்க 7யும் பிரிச்சு அந்த 8யும் இதுக்குள்ள வரும். ஸோ அதனால நீங்க இத வந்து நார்மலா வந்து 4 4ஆ பிரிச்சா ஓகே. ஓகே. ஸோ அடுத்தது வந்து நாங்க படிக்க போறது வந்து லாங் ரன். சரியா? இப்ப லாங் ரன் அனலைசிஸ் ஆஃப் த புரொடக்ஷன்னு சொல்லி சொன்னா, அதுல வந்து லாங் ரன் புரொடக்ஷன் ஃபங்ஷன் அதாவது நீண்ட கால உற்பத்தி தொழிற்பாடு. அடுத்தது வந்து ISO கான்ட். த ஸ்லோப் ஆஃப் ISO கான்ட் அதாவது ஐஎஸ்ஓ கான்ட் ஸ்லோப்ன்னு சொல்லி ஒண்ணு ஐஎஸ்ஓ கான்ட்ன்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. அடுத்தது புரொடியூசர் ஈக்விலிபிரிமியம்னு சொல்லி இருக்கு. அதாவது புரொடியூசர் ஈக்விலிபிரிமியம்னு சொல்லி சொன்னா, உற்பத்தியாளர்
நெகிழ்ச்சின்னு சொல்லி. அப்போ முதலாவது பார்ப்போம் லாங் ரன் ப்ரொடக்ஷன். இப்போ நம்ம ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன்ல படிச்சிருக்கோம் ஷார்ட் ரன் அண்ட் லாங் ரன்னு சொல்லி. இப்போ இதுல படிக்கிறது வந்து லாங் ரன் ப்ரொடக்ஷன். இப்போ லாங் ரன் ப்ரொடக்ஷன் சொல்லி சொன்னா இது நீண்ட கால உற்பத்தி தொழிற்பாடு. அப்ப இங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா உற்பத்தி செயற்பாடோடு தொடர்புடைய சகல உள்ளீடுகளையும் வந்து மாற்றும் பொழுது உள்ளீடுக்கும் வெளியீடுக்கும் இடையில ஒரு தொழில்நுட்ப ரீதியான தொடர்பு தான் நீண்ட கால உற்பத்தி தொழிற்பாடு. அப்ப இங்க வந்து எல்லாத்தையும் வந்து எங்களால வந்து மாற்றி அமைக்கக்கூடியதா இருக்கும். அதுதான் Q சமன் F K சக Lன்னு சொல்லி இருக்கு. அப்ப நாங்க அங்க பார்த்த ஷார்ட் ரன்ல வந்து Q சமன் F L மட்டும் உழைப்ப மட்டும் தான் மாற்றலாம். இப்ப இங்க வந்து அதாவது நாங்க Kன்னு சொல்லி படிச்சா நாங்க படிச்சிருக்கோம் தானே மூலதனம்னு சொல்லி. அப்ப அதாவது மூலதனம்னு சொன்னா அந்த நாங்க மெஷினரி தொழில்நுட்பம் அதுகள் தானே அதையும் வந்து சேஞ்ச் பண்ண முடியும் இந்த லாங் ரன் ஃபங்க்ஷன்ல. ஓகேயா? ஓகே. இந்த லாங் ரன் ஃபங்க்ஷன்ல வந்து மெயினா வந்து நாங்க பார்க்க வேண்டியது இந்த ISO கான்ட்ன்னு சொல்லி இருக்கு. அதாவது வந்து ISO கான்ட்ன்னு சொல்லி சொல்லக்குள்ள இந்த ISO கான்ட்ன்னு சொல்லி சொல்லக்குள்ள வந்து முதலாவது என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா, அதாவது வந்து இது ஒரு வளைவை குறிக்குது. ISO கான்ட் denote a curve that represent the all different components of the input which when combined essentially produce the specific quantity of output. அதாவது வந்து இந்த ISO கான்ட்ன்னு சொல்லி சொன்னா நாங்க உள்ளீடுகள் அனைத்தையும் வந்து வெவ்வேறு சேர்க்கையை வந்து பிரதிபலிக்குது. இப்ப நாங்க வந்து இப்ப ISO அக்கவுண்ட்ல பயன்படுத்துற இந்த இன்புட்ங்க இருக்கு தானே, லேபரா இருக்கலாம், நாங்க சொன்னோம் லேண்டா இருக்கலாம். ஸோ அந்த உள்ளீடுகள்ல வந்து வெவ்வேறு சேர்க்கைகளை வந்து குறிச்சு காட்டுறது தான் இந்த ISO அக்கவுண்ட்ன்னு சொல்லி படிக்கிறோம். சரியா? அந்த சேர்க்கைகள் அந்த அந்த ISO அக்கவுண்ட்ல அந்த இருக்கிற அந்த சேர்க்கைகள் வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னா, ஒரு ஒன்றிணைக்கக்குள்ள வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு வெளியீடு வந்து உருவாகுது. அதாவது வந்து பல்வேறுபட்ட உள்ளீடு சேர்க்கைகளை வந்து நாங்க ஒன்றிணைக்கும் பொழுது ஒரு வெளியீடு வந்து உருவாகுது. அந்த வெளியீட்ட வந்து குறிச்சு காட்டுற வழியத்தான் ISO கவுண்ட்ன்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ உதாரணத்துக்கு சொன்னா பாருங்க, ஒரு கம்பினேஷன் இருக்கு. அதாவது லேபர். ஓரலகு லேபர், 12 அலகு மூலதனம். ஸோ அவுட்புட் எங்களுக்கு 80 கிடைக்குது. அதே மாரி வந்து இங்க பாருங்க, இந்த வெளியீடு வந்து எங்களுக்கு சமனா தான் இருக்குது. பாருங்க, மூலதனம் இங்க 2 கூடுது. சாரி உழைப்பு 2 கூடக்குள்ள இங்க கேப்பிட்டல் என்ன செய்யுது? 8 அதாவது இப்ப 12 பாவிச்சது 8 ஆகுது. குறைஞ்சிட்டு. சரியா? அப்ப வெளியீடு 80. இங்க அடுத்தது சில பாருங்க. சி பாயிண்ட்ல லேபர் 3 பாவிக்கக்குள்ள இங்க கேப்பிட்டல் 5 குறையத் தொடங்குது. இப்ப அதாவது வந்து இந்த ஒரு உள்ளீடு வந்து அதிகரிக்கக்குள்ள மற்ற உள்ளீடுக்கான அளவு வந்து குறைவடைஞ்சு கொண்டு வருது. அப்ப இது லேபர்ன்னு சொல்றது வந்து நாங்க குறுங்காலத்துல பயன்படுத்துறது. கேப்பிட்டல்ன்னு சொல்லி சொல்றது நீண்ட காலத்து. இது வந்து நீண்ட காலம். ஆனா இது வந்து நாங்க இது வந்து ஷார்ட் ரன்ல பயன்படுத்துறது தான் இந்த லேபர். லாங் ரன்ல வந்து நாங்க இந்த லேபரையும் பயன்படுத்துவோம். கேப்பிட்டலையும் பயன்படுத்துவோம். இந்த 2 இன்புட்ஸ்களையும் பயன்படுத்துவோம். அப்ப இந்த 2 இன்புட்ஸையும் பயன்படுத்தக்குள்ள இந்த ISO கவுண்ட் வழியில வந்து ஒரு இன்புட்ட வந்து நாங்க படிப்படியா இன்கிரீஸ் ஆகக்குள்ள மத்த இன்புட் அளவு என்ன செய்யும்னு சொன்னா படிப்படியா குறைவடைந்து கொண்டு வரும். ஆனா வெளியீட்டின் அளவு வந்து ஈக்குவலா இருக்கும். ஸோ அத குறிச்சு காட்டுற வழியை தான் இந்த ISO கவுண்ட்ன்னு சொல்லி சொல்றது. இந்த IQன்னு சொல்லி சொல்றது. இப்ப பாருங்க 2, 4, 6, 8, 10, 12ன்னு சொல்லி கேப்பிட்டல். இது. அடுத்தது வந்து லேபர் பாருங்க 1, 2, 3, 4ன்னு சொல்லி இருக்கு. அப்ப இங்க பாருங்க. ஒரு அலகு லேபருக்கு வந்து 12 அலகு கேப்பிட்டல் இருக்கு. அப்போ ஒரு அலகு லேபருக்கு 12 அலகு கேப்பிட்டல். அடுத்து 2 அலகு லேபர் பாகுக்குள்ள நாங்க கேப்பிட்டல் 8 அலகா குறையத் தொடங்குது. நாங்க படிச்சிருக்கோம். குறைந்து செல்லும் அமைச்சரவுல ஒன்று அடையறதுக்காக அதற்கு மாறாக இழக்கப்படுகின்ற அளவு என்ன செய்யுது? படிப்படியா குறைவடைந்து கொண்டு வருது. அடுத்தது பாருங்க. இந்த சி யூனிட்ல சி புள்ளியில 3 அலகு லேபர் பாவிக்கக்குள்ள எங்களுக்கு வந்து என்ன நடக்குது? கேப்பிட்டல் 8ஆ பாவிக்கணும். அடுத்தது 4 அலகு லேபர நாங்க அதிகரிக்கும் பொழுது மூலதனம் கேப்பிட்டல் வந்து நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா 3ஆ குறையத் தொடங்குது. அடுத்தது நாங்க கேப்பிட்டல் வந்து லேபர் வந்து 5 அலகு பாவிக்கக்குள்ள வந்து கேப்பிட்டல் வந்து என்ன நடக்குதுன்னா 2 அலகால அதாவது 2 அலகுக்கு தான் பாவிக்குது. அப்ப படிப்படியா வந்து லேபர வந்து இங்க இன்கிரீஸ் பண்ணக்குள்ள கேப்பிட்டல் அளவு வந்து குறையத் தொடங்குது. இத குறிச்சு காட்டுற வழிய தான் ISO கவுண்ட்ன்னு சொல்லி நாம சொல்லுவோம். இப்ப அந்த ISO கவுண்ட் கர்வ் further from the origin represent a greater level of the output. அதாவது இங்க என்ன சொல்றான்னு சொல்லி சொன்னா அதாவது வந்து
தோற்றத்துல இருந்து வெகு தொலைவில் இந்த ஐஎஸ்ஓ கொண்வலைகள் அதிக அளவிலான வெளியீட்டை வந்து குறிக்குது. அதாவது வந்து என்னதுன்னா ஐஎஸ்ஓ concave from the organ represent the greater level of output. அதாவது அந்த ஐஎஸ்ஓ கொண்வலை வந்து என்ன சொல்லுதுன்னு சொன்னா அதிக அளவிலான வெளியீட்டை வந்து குறிக்குது. ஐஎஸ்ஓ concave do not intersect each other. அதாவது ஒன்றை ஒன்று வெட்டி செல்லாதுன்னு சொல்றோம். நாங்க படிச்சிருக்கோம் தானே, சமபயன் வலைன்னு சொல்றது வந்து ஒன்றை ஒன்று வெட்டி செல்லாது. அதே மாதிரி இந்த ஐஎஸ்ஓ கவுண்ட் வலையும் வந்து ஒன்றை ஒன்று வெட்டி சொல்லாது. சம்டைம்ஸ் உங்களுக்கு எக்ஸாம் பேப்பர்ல எக்ரியோ டிஸ்எக்ரியில வந்து இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். ஐஎஸ்ஓ கவுண்ட் வந்து டு நாட் இன்டராக்ட் ஈச் அதர்னு சொன்னா எஸ் எக்ரி. ஐஎஸ்ஓ கவுண்ட் வந்து ஒன்றை ஒன்று வெட்டி செல்லாதுன்னு சொல்லி போட்டு அதுக்கான வரைபடத்தை அந்த முதல் காரண வரைபடத்தை வரையத்தான் இருக்கு. அடுத்தது ஐஎஸ்ஓ கவுண்ட் ஸ்லோப் டவுன்வர்ட். அதாவது என்னது, மேலிருந்து கீழ் நோக்கியதா இருக்கும். அதாவது வந்து வளைவு வந்து என்ன கீழ் நோக்கி சாயுது. அதுதான் ஸ்லோப் டவுன் சொல்லி சொல்றோம். There is a ISO concave through every possibility input combination. அதாவது வந்து ஒவ்வொரு சாத்தியமான உள்ளீட்டு கலவையிலையும் ஒரு ஐஎஸ்ஓ கொண்வலை இருக்கு. அதைத்தான் சொல்றேன் பாருங்க. என்ன சொல்றாங்க, ஒவ்வொரு சாத்தியமான உள்ளீட்டு கலவையில இங்க நான் கேபிட்டல் 12 பயன்படுத்தக்குள்ள லேபல் 1 பயன்படுத்தக்குள்ள அதாவது வந்து இந்த அதிக அதாவது வந்து இங்க இருக்கு ஒரு ஐஎஸ்ஓ கவுண்ட் வலை உருவாகுது. திரும்ப அடுத்தது நாங்க லேபர் வந்து 2 பயன்படுத்தக்குள்ள கேபிட்டல் 8 அலகு பயன்படுத்தக்குள்ள ஐஎஸ்ஓ கவுண்ட் வலை ஏல இருந்து பிக்கு வருது. சோ இதைத்தான் அங்கன சொல்றாங்க. சரியா? அப்புறம் இந்த ஐஎஸ்ஓ கவுண்ட் மேப்ல வந்து இன்னொரு விஷயம் என்ன சொல்றான்னு சொன்னா, இது வரைக்கும் படித்தது ஐஎஸ்ஓ அதாவது இது ஐஎஸ்ஓ கவுண்ட். அதாவது வந்து ஐஎஸ்ஓ கவுண்ட்னு சொல்லி சொல்லுவோம். ஐஎஸ்ஓ கவுண்ட் வலைன்னு சொல்லி கர்வ்னு சொல்லி சொல்லுவோம். இதுதான் ஐஎஸ்ஓ கவுண்ட் மேப். அதாவது வந்து பல வலைகளை வந்து ஒன்றிணைக்கிறது தான் வந்து என்னதுன்னு சொன்னா ஐஎஸ்ஓ கவுண்ட் மேப்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது வந்து ஒரு ஐஎஸ்ஓ கவுண்ட் வரைபடம் வெவ்வேறு ஐஎஸ்ஓ அந்த கவுண்ட் வளைவுகளை வந்து காட்டுது. பாருங்க, ஐஎஸ்ஓ கவுண்ட் முதலாவது ஐஎஸ்ஓ கவுண்ட் 1 ஐக்யூ 1 100 யூனிட். அடுத்தது ஐக்யூ 200 யூனிட். அந்த வளைவு வந்து அதிகரிக்க வந்து வெளியீட்டின் அளவு வந்து என்ன நடக்குது, அதிகரிச்சு கொண்டு போகுது. அதாவது வந்து ஒரு உற்பத்திக்காரன் வெவ்வேறு சேர்க்கைகளை வந்து குறிக்குது. அதாவது வெவ்வேறு அளவிலான நாங்க வெளியீட்டை வந்து நாங்க வெவ்வேறு அளவிலான வெளியீடு வந்து எங்களுக்கு கிடைக்குது. 100, 200, 300, 400ன்னு சொல்லி. சரியா? அப்ப இந்த ஐஎஸ்ஓ கவுண்ட் வேல்யூ வந்து அதிகமாக வந்து வெளியீடு வந்து என்ன நடக்குதுன்னா அதிகமாகும். இப்ப பாருங்க, கேபிட்டல் லேபல். இப்ப ஐஎஸ்ஓ கவுண்ட் மேப்னா என்னது, அதாவது இந்த ஐஎஸ்ஓ கவுண்ட் வரைபடம் வந்து வெவ்வேறு ஐஎஸ்ஓ கவுண்ட் வளைவுகளை வந்து காட்டுது. ஐஎஸ்ஓ 1, ஐஎஸ்ஓ கவுண்ட் 1, ஐஎஸ்ஓ கவுண்ட் 2, ஐஎஸ்ஓ கவுண்ட் 3, ஐஎஸ்ஓ கவுண்ட் 4ன்னு சொல்லி வெவ்வேறு சேர்க்கைகளை காட்டுது. இது வந்து உற்பத்தி காரணிகள்ல வந்து வெவ்வேறு சேர்க்கைகளை வந்து குறிக்குதுன்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? அப்ப இந்த வெவ்வேறு வகையான அளவீட்டையும் பெறுது. ஓகே. த ஸ்லோப் ஆஃப் த ஐஎஸ்ஓ கவுண்ட். அப்ப ஸ்லோப் ஆஃப் த ஐஎஸ்ஓ கவுண்ட்ன்னு சொல்லி சொன்னா, அதாவது தொழில்நுட்ப மாற்றீட்டின் விளிம்பு விகிதம் தான் வந்து இந்த ஐஎஸ்ஓ கவுண்ட், ஸ்லோப் ஆஃப் த ஐஎஸ்ஓ கவுண்ட். த ஐஎஃப் அதாவது இந்த ஸ்லோப் ஆஃப் த ஐஎஸ்ஓ கவுண்ட். இந்த ஐஎஸ்ஓ ஸ்லோப் கவுண்ட் வரதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி சொன்னா, மார்ஜினல் ரிட்டர்ன் ஆஃப் டெக்னிக்கல் சப்ஸ்டிடியூஷன் சொல்லி சொல்லுவோம். அதாவது வந்து இப்ப நாங்க படிச்சிருக்கோம் தானே, நீண்ட கால உற்பத்தி செயற்பாடுல தான் நீண்ட கால உற்பத்தி தொழிற்பாடுல தான் இந்த ஐஎஸ்ஓ கவுண்ட் வலை இருக்கு. அப்ப அந்த ஐஎஸ்ஓ கவுண்ட் வலைக்கான காரணம் மெயினாவே என்னதுன்னு சொல்லி சொன்னா இந்த எம்ஆர்டிஎஸ், மார்ஜினல் ரேட் ஆஃப் டெக்னிக்கல் சப்ஸ்டிடியூஷன் சொல்லி சொல்றது. சரியா? அப்ப இங்க இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி சொன்னா, தொழில்நுட்ப மாற்றீடு. இந்த MRTS refer to the amount of capital that firm can give by the increase in the amount of labor used by 1 unit and still remaining on the same ISO count. அதாவது வந்து MRTSன்னு சொல்லி சொன்னா, ஒரு யூனிட் பயன்படுத்திய உழைப்பின் அளவு அதிகரிப்பதன் மூலமா வந்து அந்த நிறுவனம் வந்து கைவிடக்கூடிய வந்து மூலதனத்தின் அளவை குறிக்கிறது தான் எம்ஆர்டிஎஸ். அதாவது ஓரளவு யூனிட் நாங்க லேபரை வந்து அடையக்குள்ள வந்து கைவிடப்படக்கூடிய ஓரளவு யூனிட் மூலதனத்தை வந்து குறிக்கிறது தான் வந்து அதாவது மார்ஜினல் ரேட் ஆஃப் டெக்னிக்கல் சப்ஸ்டிடியூஷன் வந்து சொல்றது. சரியா?
இதை வந்து நாங்க மாற்றி, அதாவது வந்து தொழில்நுட்ப மாற்றீட்டின் விளிம்பு விகிதம்னு சொல்லி சொல்லுவோம் ஐஎஸ்ஓ கொன்சாய்வு. அப்ப இந்த ஐஎஸ்ஓ கொன்சாய்வு ஏற்படுறதுக்கான மெயின் ரீசன் என்னது? எம்ஆர்டிஎஸ். அப்ப எம்ஆர்டிஎஸ்னா என்னது? மார்ஜினல் ரேட் ஆஃப் டெக்னிக்கல் சப்ஸ்டிடியூஷன். அதுல என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஒரு யூனிட்டை பயன்படுத்தி அந்த உழைப்பின் அளவு அதிகரிக்கும் போது எம்ஆர்டிஎஸ் require amount of capital that firm can given up by the increasing amount of labor used by one unit and still remaining on the same ISO contract. அதாவது வந்து ஓரளவுக்கு யூனிட்டை பயன்படுத்தி நாங்க ஊழியத்தை அதிகரிக்கக்குள்ள அதற்கு மாறாக இழக்கப்படுகின்ற மூலதனத்தின் அளவை வந்து சொல்றதை தான் வந்து அளவை குறிக்கிறது தான் இந்த எம்ஆர்டிஎஸ்ன்னு சொல்லி சொல்றோம். ஓகே, பாருங்க இந்த எம்ஆர்டிஎஸ்க்கான சமன்பாடு எப்படின்னா டெல்டா கேயின் கீழ் டெல்டா எல், அதாவது இழந்த மூலதனத்தின் அளவு அடைந்த ஊழியத்தின் அளவு. அப்படி இல்லாட்டி எம்பிஎல், எல்ஐ ப்ரொடக்ஷன் லேபர்ல எல்ஐ ப்ரொடக்ஷன் கேபிட்டல், மார்ஜினல் ப்ரொடக்ஷன் கேபிட்டல்னு சொல்லி சொல்றோம். பாருங்க மார்ஜினல் ப்ரொடக்ஷன் ஈச் இன்புட் எம்பிஎல். அப்ப பாருங்க amount of capital that can be reduced when labor increase typically by 1 unit. அதாவது இது என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, சரியா? சோ இதுக்கான சமன்பாடு தான் கொடுத்திருக்காங்க, எம்ஆர்டிஎஸ்க்கான சமன்பாடு. சரி, அடுத்தது ஐஎஸ்ஓ காஸ்ட். இந்த ஐஎஸ்ஓ காஸ்ட் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, ஒரு நிறுவனம் கொடுக்கப்பட்ட அந்த மொத்த செலவுல வந்து வாங்கக்கூடிய 2 உள்ளீடுகள்ல வந்து, அதாவது இரு உள்ளீடுகள்ல வந்து பல்வேறுபட்ட சேர்க்கையை வந்து குறிச்சு காட்டுது. அதாவது ஒரு நிறுவனத்துக்கிட்ட இவ்வளவு தான் அமௌண்ட் ஒண்ணு இருக்கு. அந்த அமௌண்ட்ல வந்து அந்த ப்ராடக்ட்டை வந்து நாங்க உற்பத்தி செய்யறதுக்கு எந்த அளவு, எவ்வளவு அளவு வந்து உள்ளீடுகளை வாங்கணும்னு சொல்றது தான் இந்த ஐஎஸ்ஓ காஸ்ட் சொல்லுது. பாருங்க, இந்த கேபிட்டல் அண்ட் லேபர்னு சொல்லி சொல்றாங்க. The ISO cost represent of the all of different combination of the two input that firm can purchase the given total cost. அதாவது ஒரு ISO cost செலவுன்னு சொல்லி சொன்னா, ஒரு நிறுவனம் கொடுக்கப்பட்ட மொத்த செலவுல வந்து, அதாவது அந்த செலவழிக்க வேண்டியதுல எவ்வளவு அளவு ஊழியத்துக்கு செலவழிச்சிருக்கு, எவ்வளவு அளவு உழைப்புக்கு செலவழிச்சிருக்குன்னு சொல்லி. இது வந்து 2016ல வந்து ஒரு பேப்பர் கொஸ்டின். சரியா? ஒருக்கா பாருங்க. அப்ப the slope of the ISO cost. இப்ப ISO cost பார்க்கிறதுக்கான சமன்பாடு என்னதுன்னு சொல்லி சொன்னா, அதுக்கான, அதாவது இந்த ஏன் இந்த ISO cost curve வந்து அப்படி, அதாவது இது வந்து கிடையச்சா இருக்குது. அதாவது வந்து ISO cost லைன் வந்து கிடையச்சா இருக்குது. சோ கிடையச்சா இருக்கிறதுக்கான காரணம், அதாவது நாங்க சொல்ற நேர்கோடா இருக்குதுன்னு சொல்லி காரணம் என்னது? மார்ஜினல் ரேட் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். அதாவது இதுக்கு பதிலா அதை பரிமாற்றம் கொள்றது. எனக்கு ஊழியம் 5 தேவைன்னு சொன்னா உழைப்புல நான் இவ்வளவு எடுத்துக்கொள்றேன். சாரி, உழைப்பு 5 தேவைன்னா மூலதனத்துல இவ்வளவு தேவை. உழைப்புல வந்து எனக்கு இவ்வளவு தேவைன்னா மூலதனத்துல இவ்வளவு தேவைன்னு சொல்லி. சோ அதுதான் the slope of the ISO cost also known as a marginal rate of exchange. அதாவது ISO கொண்ட் வரதுக்கான ரீசன் என்னது? எம்ஆர்டிஎஸ்ன்னு சொல்லி சொன்னோம். ISO cost curve வரதுக்கான ரீசன் எம்ஆர்இ, மார்ஜினல் ரேட் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். சரியா? இப்ப இந்த ISO காஸ்டுக்கான சமன்பாடு, அதாவது ISO காஸ்டுக்கான சமன்பாடு தான் எம்ஆர்இ சமன் டெல்டா கே கீழ் டெல்டா எல். சரியா? டெல்டா கே கீழ் டெல்டா எல்ன்னு சொல்லி நாங்க சொல்லுவோம். சரியா? இப்ப பாருங்க, இந்த மினிமம் காஸ்ட் ஃபேக்டர் கம்பினேஷன், அதாவது மினிமம் காஸ்ட் ஆஃப் த கம்பினேஷன் சொல்லி சொன்னா, அதாவது வந்து இந்த மினிமம் காஸ்ட் ஃபேக்டர் கம்பினேஷன குறைந்த கிரயத்துல வந்து எப்படி நாங்க இந்த உழைப்பையும் மூலதனத்தையும் the minimum cost factor combination achieve when the producer maximize output level for the given budget. அதாவது தரப்பட்ட வரவு செலவு திட்டத்துக்கு அமைய தரப்பட்ட வரவு செலவு திட்டத்துக்காக வந்து வெளியீட்டு அளவு அதிகரிக்கக்குள்ள குறைந்தபட்ச செலவு காரணியை வந்து சேர்க்கையை வந்து குறிக்கிறது தான் the minimum காஸ்ட் ஃபேக்டர்ஸ் கம்பினேஷன். அதாவது குறைந்த கிரயத்துல வந்து வெளியீட்டை அதிகரிப்பதன் மூலமா எப்படி உயர்த்தி கொள்ள முடியும். குறைந்த அளவு கிரயத்தை பயன்படுத்தி உள்ளீடுகளை வந்து, அதாவது குறைந்த அளவு கிரயத்துடன் உள்ளீடுகளை பயன்படுத்தி எப்படி நாங்க வினைத்திறனான வெளியீடை வந்து அடைஞ்சு கொள்வது. மேக்சிமைஸ் அவுட்புட் லெவல் ஆஃப் கிவன் பட்ஜெட். அதுதான் மினிமம் காஸ்ட் ஃபேக்டர்ஸ் கம்பினேஷன் சொல்லி சொல்றது. இப்ப பாருங்க, இப்ப இது நாங்க படிச்சது என்னது? ஐஎஸ்ஓ காண்ட். இது என்னது? ஐஎஸ்ஓ காஸ்ட் லைன் சொல்லி படிச்சோம். சரியா? அப்ப ஐஎஸ்ஓ காண்ட் லைன் படிச்சோம். ஒன்று வெற்றது இல்ல, ஒரு அலகு அடைவுக்குள்ள அதற்கு மாறா இழக்கப்படுகின்ற அளவு. இந்த ஐஎஸ்ஓ காஸ்ட் படிச்சது என்னது? 2 இன்புட், அதாவது கிடைக்கிற அந்த காஸ்ட்டை பயன்படுத்தி, அப்படி இல்லாட்டி வருமானத்தை பயன்படுத்தி நாங்க அந்த இன்புட் அளவு இவ்வளவு கேபிட்டல்ல வாங்கணும், லேபர்ல வாங்கணும்னு சொல்லித்தான். சரியா? ஓகே. ஓகே. அப்ப ப்ரொடியூசர் இக்விலிபிரியம், அதாவது உற்பத்தியாளர் வந்து, இதை வந்து நாங்க இக்விலிபிரியம் சொன்னா நெகிழ்ச்சின்னு சொல்லி சொல்லுவோம். சரியா? அப்ப
அப்ப இந்த நெகிழ்ச்சி அப்ப உற்பத்தியாளர் வந்து எப்ப இதை திருப்தி அடைவார்? உற்பத்தியாளர் இந்த ஐஎஸ்ஓ கான்ட் மற்றும் ஐஎஸ்ஓ காஸ்ட்ல வந்து எப்ப உற்பத்தியாளர் வந்து ஒரு அலகு ஊழியத்தை பயன்படுத்தக்குள்ள இழக்கப்படுகின்ற மூலதனம் வந்து ஊழியத்தை அதிகரிக்குள்ள மூலதனம் இழக்கப்படுது. அதான் ஐஎஸ்ஓ கான்ட்ல. ஐஎஸ்ஓ காஸ்ட்ல நாங்க என்ன படிச்சோம்னு சொன்னா என்னது தரப்பட்ட அந்த கிரயத்துல வந்து எந்த அளவு வந்து ஊழியமும் மூலதனமும் பயன்படுத்தணும்னு சொல்லி. சோ இந்த ஐஎஸ்ஓ காஸ்ட்டையும் ஐஎஸ்ஓ கான்ட் ரெண்டையும் தொடர்பு படுத்தி வந்து ப்ரொடியூசர் வந்து என்ன செய்வானா இக்விலிபிரியம் அதாவது வந்து ஒரு நெகிழ்ச்சி வந்து அங்க கண்டறியப்படும். அதைத்தான் வந்து இங்க ப்ரொடியூசர் இக்விலிபிரியம்னு சொல்றோம். இப்ப உதாரணத்துக்கு பாருங்க, இது கேபிட்டல் மூலதனம், இது லேபர். அப்ப இப்படி கேபிட்டல் லேபர் இருக்கக்குள்ள வந்து இப்ப பாருங்க நெகிழ்ச்சி இங்க எங்க நெகிழ்ச்சி அடையப்படுதுன்னு சொன்னா ஐஎஸ்ஓ காஸ்ட் வந்து அதாவது 1,00,000 ஐஎஸ்ஓ காஸ்ட் வந்து எவ்வளவு இந்த 1,00,000 கிரயம் வந்து நாங்க எங்க திருப்தி அடையப்படுதுன்னு சொன்னா 6 அலகு மூலதனமும் 8 அலகு உழைப்பும் பயன்படுத்தக்குள்ள தான் நெகிழ்ச்சி அடையப்படுது. அப்ப நெகிழ்ச்சி அடையப்படக்குள்ள வெளியீடு எவ்வளவா இருக்கும்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஐக்யூ 155 இதுதான் ஐஎஸ்ஓ கான்ட் வெளியீடு வந்து 155ல. இந்த ஐஎஸ்ஓ கான்ட் 125ல வந்து நெகிழ்ச்சி அடையப்படுமா? அடையப்படாது. காரணம் என்னது? இங்க வந்து ஐஎஸ்ஓ கான்ட் வந்து 125 இருக்கு. ஆனா ஐஎஸ்ஓ காஸ்ட் எங்களுக்கு தரப்பட்டிருக்க அந்த கிரயத்தை வந்து ஈடு செய்யறது இதா இருக்குதுன்னு சொல்லி சொன்னா 7 அலகு மூலதனம் அதாவது 6.5 அலகு மூலதனமும் 8 அலகு உழைப்பும் இருக்கக்குள்ளதான். இந்த ஐஎஸ்ஓ கான்ட் 125ல வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி சொன்னா அதாவது வந்து எங்களுக்கு 5 அலகு வந்து கேபிட்டலும் 8 அலகு வந்து லேபரும் வாங்கிக் கொள்ள முடியும். ஆனா எங்கிட்ட இருக்க கிரயம் வந்து பட்ஜெட் வந்து செலவழிச்சு வினைத்திறனை பெற்றுக்கொள்ள முடியாது. நாங்க இந்த ஐஎஸ்ஓ காஸ்ட் பார்க்கக்குள்ள வந்து அதாவது வந்து குறைந்த அளவு கிரயமாவும் இருக்கணும். அதே வேளை வெளியீடு வந்து அதிக அளவுலயும் இருக்கணும். அப்ப இங்க வந்து 5 அலகு பயன்படுத்தி எல்லாம் செய்யக்குள்ள வெளியீடு வந்து எங்களுக்கு ஐஎஸ்ஓ கான்ட் வந்து 125 தான் இருக்கு. ஆனா காஸ்ட் வந்து எங்களுக்கு வந்து இங்க குறைவுன்னு சொல்லி சொல்ல முடியாது. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஐஎஸ்ஓ காஸ்ட்டும், ஐஎஸ்ஓ கான்ட்டும் சந்திக்கிறதுல தான் வந்து என்ன நடக்குன்னா, ப்ரொடியூசர் இக்விலிபிரியம் அடைவார். அதாவது புள்ளி நெகிழ்ச்சி. ப்ரொடியூசர் இக்விலிபிரியம் அடையப்படும். பாருங்க இந்த எக்ஸ்பான்ஷன்ஸ் பாத். அதாவது இந்த எக்ஸ்பான்ஷன்ஸ் பாத்ன்னு சொல்லி சொன்னா, இத நாங்க சொல்றது வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா, அதாவது வந்து அந்த வளைகளை வந்து குறிச்சு காட்டுறத தான் வந்து இந்த எக்ஸ்பானேஷன் பாத்ன்னு சொல்லி சொல்றது. ஓகே. அதாவது வந்து இப்ப பாருங்க ஐஎஸ்ஓ கான்ட் 2000 அதாவது 2000 கிரயத்துல வந்து அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா 200 அலகு கேபிட்டலையும் 50 அலகு லேபரையும் வாங்குறாரு. அதே மாதிரி 4000 கிரயத்துல வந்து அவர் என்ன செய்யறாருன்னு சொல்லி சொன்னா 400 அலகு கேபிட்டலும் 100 அலகு லேபரையும் வாங்குறாரு. சரியா? அப்ப அங்க வெளியீடு எவ்வளவா இருக்கு? 2000 ஐஎஸ்ஓ கான்ட்டா இருக்கு. சரியா? அடுத்தது அவர்ட்ட இருக்க இந்த 3000 அதாவது வந்து என்ன சொல்றது 6000 கிரயத்துல வந்து இந்த ஐஎஸ்ஓ கான்ட் அதாவது 3000 அலகு வெளியீடு அடைகிறாரு. அப்ப 3000 அலகு வெளியீடு அடையணும்னா எவ்வளவு அலகு அவர் இன்புட் பயன்படுத்துறாருன்னா மூலதனத்துல 600ம் 150 அலகு லேபரையும் பயன்படுத்துறாரு. சோ இந்த பாதைகள் இந்த புள்ளிகளை குறிச்சு காட்டுற பாதையை தான் வந்து நாங்க சொல்றது எக்ஸ்பனேஷன் பாத்ன்னு சொல்லி. ஓகேயா? சோ இதைத்தான் இங்க மென்ஷன் பண்ணி இருக்காங்க. சரியா? அடுத்தது ஒரு விஷயம் படிப்போம். த காஸ்ட் ஆஃப் த புரொடக்ஷன்னு சொல்லி இருக்கு. இந்த காஸ்ட் ஆஃப் த புரொடக்ஷன்ல என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா, அதாவது வந்து நாங்க படிச்சிருக்கோம். ஒரு உற்பத்தியில வந்து செலவுகள் வந்து ஏற்படும். உற்பத்தியில வந்து என்னதுன்னா, செலவுகள் ஏற்படும். அதத்தான் வந்து நாங்க சொல்றது வந்து தியரி ஆஃப் த காஸ்ட்ன்னு சொல்லி நாங்க படிச்சிருக்கோம். அப்ப இந்த எக்ஸ்பிளிட் அண்ட் இம்ப்ளிட் காஸ்ட் அதாவது எக்ஸ்பிளிட் காஸ்ட்ன்னு சொல்லி சொன்னா, அத நாங்க நேர் செலவு அப்படி இல்லாட்டி வெளிப்படையான செலவுன்னு சொல்லுவோம். அப்படி இல்லாட்டி அது நாங்க சிமிலர் வேர்ட் வந்து டைரக்ட் காஸ்ட தான் எக்ஸ்பிளிட் காஸ்ட்னு சொல்றது. இம்ப்ளிட் காஸ்ட்னு சொன்னா அது நாங்க சொல்றது வந்து இன்டைரக்ட் காஸ்ட்னு சொல்லி. ஐஎம் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அதாவது எக்ஸ்பிளிட்னா டைரக்ட் காஸ்ட்னும் இம்ப்ளிட்னா அப்ப இன்டைரக்ட் தானே ஐஎம் ஞாபகம் வச்சுக்கொண்டீங்கன்னா அது இன்டைரக்ட் காஸ்ட்னு. சரியா? இன்டைரக்ட் காஸ்ட் வந்து நாங்க சொல்றது வந்து என்னதுன்னா நேரியல் செலவு அப்படி இல்லாட்டி உட்கிடையான செலவுன்னு சொல்லி. அடுத்தது பிக்ஸ் அண்ட் வேரியபிள். பிக்ஸ் அண்ட் வேரியபிள் சொன்னது நிலையான மற்றும் மாறும் கிரயம். நிலையான கிரயம் மாறும் கிரயம். அடுத்தது டோட்டல் எவரேஜ் அண்ட் மார்ஜினல் காஸ்ட் அதாவது மொத்த கிரயம் சராசரி கிரயம் எல்லை கிரயம். ஃபேக்டர்ஸ் எஃபெக்டிங் த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அதாவது வந்து இந்த உற்பத்தி கிரயத்தை வந்து தாக்கம் செல்வாக்கு செலுத்துற காரணிகள் என்ன? The factors affecting the cost of production அதாவது உற்பத்தி கிரயத்துல வந்து செல்வாக்கு செலுத்துற அப்படி இல்லை என்றால் தாக்கம் செலுத்துகின்ற காரணிகள் என்னதுன்னு தான் பார்க்கணும். அப்ப முதலாவது நாங்க இதுல பார்ப்போம் எக்ஸ்பிளிட் அண்ட் இம்ப்ளிட் காஸ்ட்னு சொல்லி. அப்ப இந்த எக்ஸ்பிளிட் காஸ்ட்டை வந்து சொல்றோம் எக்ஸ்பிளிட் காஸ்டா அவுட் ஆஃப் பாக்கெட் காஸ்ட் ஃப்ரம் த நிறுவனம். அதாவது வந்து
இதை நாங்க சொல்றது வந்து என்னதுன்னு சொன்னா ஒரு நிறுவனத்துல வந்து வெளியில இருந்து அதுதான் இந்த அவுட் ஆஃப் பாக்கெட்னு சொல்லி சொல்றது. அவுட் ஆஃப் பாக்கெட் காஸ்ட் ஃப்ரம் அ ஃப்ரெண்ட். அப்ப என்ன சொல்றாங்கன்னா உற்பத்தி நடவடிக்கைக்காக ஒரு நிறுவனம் வெளியிலிருந்து கொள்வனவு செய்த உள்ளீடுகளுக்காக மேற்கொள்ளப்படுகின்ற செலவு. அந்த நிறுவனத்துல வந்து உற்பத்தி நடவடிக்கைக்காக வந்து நிறுவனம் வந்து வெளியில இருந்து பர்ச்சேஸ் பண்ற அந்த உள்ளீடுகளுக்கான செலவு தான். அப்ப இது வந்து இதை வந்து நாங்க சொல்றது என்னதுன்னு சொல்லி சொன்னா ஒரு அமைய செலவு ஒன்றும் இருக்குன்னு சொல்லி நாங்க சொல்றோம். அதாவது வந்து என்ன சொல்றோம்னு சொல்லி சொன்னா ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் இங்க இருக்குன்னு சொல்லி சொல்றோம். இப்ப உதாரணமா வந்து இது வந்து எப்படியுமே வந்து ஒரு பண அடிப்படையில மேற்கொள்ளப்படுகின்ற செலவுகள். பண அடிப்படையிலன்னு சொன்னா கண்டிப்பா நாங்க இதுக்கு வந்து கேஷ் வந்து செலவழிச்சு ஆகணும். அப்ப இதுக்கான உதாரணங்கள் தான் பாருங்க பேமெண்ட் ஃபார் வேஜஸ் அண்ட் சேலரிஸ், ரெண்ட் அண்ட் மெட்டீரியல்ஸ். அப்ப இதுக்கான உதாரணங்கள் கேட்டா நீங்க சொல்லணும் மூலப்பொருள் கொள்வனவு செய்யறதுக்கு, செலுத்திய சம்பளம், செலுத்திய மின்சாரம், அப்படி செலுத்திய வாடகை, செலுத்திய அந்த நீர் கட்டணம். சோ இதெல்லாம் தான் வந்து எக்ஸ்பிளிட் காஸ்ட். எக்ஸ்பிளிட் காஸ்ட்னு சொல்லி சொன்னா நேர் செலவுகள். நேர் செலவுகள்னா ஒரு உற்பத்தி நடவடிக்கைக்காக நிறுவனம் வெளியில இருந்து கொள்வனவு செய்த உள்ளீடுகளுக்காக மேற்கொள்ளப்படுகின்ற செலவுகளை தான் வந்து நேர் செலவுன்னு சொல்லி சொல்றோம். அப்ப நிறுவனம் வந்து வெளியில இருந்து பெற்றுக்கொண்ட உற்பத்தி வளங்களுக்கான அமைய செலவா இது இருக்கும்னு சொல்லி படிச்சோம். அடுத்தது இம்ப்ளிட் காஸ்ட். இம்ப்ளிட் காஸ்ட்னு சொல்லி சொல்றாங்க. நாங்க இன்டிரெக்ட் காஸ்ட், அதாவது உற்பத்தி நடவடிக்கையில பயன்படுத்தப்படுறது நிறுவனத்துக்கு சொந்தமாக உள்ள உற்பத்தி வளங்கள் ஏற்பட செலவைத்தான் வந்து நாங்க என்ன சொல்றோம்னு சொல்லி சொன்னா இம்ப்ளிட் காஸ்ட்னு சொல்லி சொல்றோம். அதாவது உற்பத்தி நடவடிக்கையில பயன்படுத்துறாங்க, அதே வேளை நிறுவனத்துக்கு சொந்தமா இருக்க உற்பத்தி வளங்கள் இல்ல. So இதுல வந்து அமைய செலவு ஒன்றும் இருக்குது. The implicit cost can be defined the value of input owned by the firm. அது நிறுவனத்துக்கு சொந்தமாக இருக்கிற உற்பத்தி வளங்களை பயன்படுத்தி செய்யறது தான். And use from the own production process. அதாவது நிறுவனம் தனக்கு சொந்தமான உற்பத்தி செயல்முறையில ஈடுபடும். எக்ஸாம்பிள் பாருங்க. அதாவது the entrepreneur who own business could use the labor to earn income at the job. அப்ப என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா ஒரு உற்பத்தி நடவடிக்கைக்காக வந்து உற்பத்தியாளர் இழந்த சம்பளம், அப்படி இல்லாட்டி வருமானம், அப்படி இல்லாட்டி வட்டி, வாடகை, சாதாரண லாபம், தேய்வு, இது எல்லாமே தான் வந்து என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா இம்ப்ளிட் காஸ்ட்ல வரும். அதாவது வந்து ஒரு ஒரு உற்பத்தி ஒரு ஒரு என்டர்பிரனர் இருக்காரு வந்து அவர் ஒரு சொந்தமா ஒரு பிசினஸ் செஞ்சு கொண்டு போறாரு. அப்ப அவர் சொந்தமா பிசினஸ் செய்யறது மூலமா வந்து அவர் அங்க என்ன இழக்கப்படுறாருன்னு சொல்லி சொன்னா அவர் வந்து அந்த தொழில் மூலமா வருமானத்தை இழக்கப்படுறாரு. அவர் சொந்தமா பிசினஸ் செஞ்சு லாபத்தை அடைகிறாரு. அதேவேளை அவர் வந்து ஒரு தொழிலுக்கு போயிருந்தா அதன் மூலமா வர வருமானத்தை வந்து இழக்கிறார். அதுதான் இம்ப்ளிட் காஸ்ட்னு சொல்லி நாங்க சொல்லுவோம். உற்பத்தி நடவடிக்கையில பயன்படுத்துறதும் நிறுவனத்துக்கு சொந்தமா இருக்கிற உற்பத்தி வளங்களை பயன்படுத்தி மேற்கொள்ளப்படுகின்ற செயல்முறையை தான் இங்க சொல்றாங்க. அப்ப பாருங்க ஃபிக்ஸ்ட் காஸ்ட் அண்ட் வேரியபிள் காஸ்ட். அதாவது வந்து ஃபிக்ஸ்ட் காஸ்ட்னு சொல்லி சொன்னா இதை நாங்க சொல்றது இன் அக்கவுண்டிங் ஃபிக்ஸ்ட் காஸ்ட் ஆர் எக்ஸ்பென்சஸ் ரிமைன் த கான்ஸ்டன்ட் ஃப்ரம் த பீரியட் ஆஃப் டைம் இன் ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த லெவல் ஆஃப் அவுட்புட். அதாவது வந்து நாங்க இந்த ஃபிக்ஸ்ட் காஸ்ட்டை வந்து நாங்க சொல்றது வந்து நிலையான செலவுகள். அதாவது வந்து நிலையான செலவுகள், மாறும் செலவுகள். அதாவது உற்பத்தி செயற்பாட்டுல வந்து நிலையான காரணிக்கு ஏற்படுகின்ற செலவை தான் வந்து நாங்க நிலையான செலவுன்னு சொல்லி சொல்லுவோம். The period of the time, the irrespective of the level of output. வேரியபிள் காஸ்ட்னு சொல்லி சொன்னா அதாவது வந்து இப்ப நிலையான செலவுகள்னு சொல்லி சொன்னா உதாரணத்துக்கு வந்து பெருமான தேய்வு செய்தது சொத்துக்களுக்கு, அடுத்தது வந்து வரி கட்டுறது, இன்சூரன்ஸ், அப்புறம் என்ன சொல்றது அனுமதி பத்திரம், மூலதனத்துக்காக நாங்க பெற்றுக்கொண்ட கேபிட்டலுக்காக செலுத்தப்படுகின்ற வட்டி, இதுகள் எல்லாமே பிக்ஸ் காஸ்ட்குள்ள வரும். வேரியபிள் காஸ்ட்னு சொல்லி சொன்னா இந்த உற்பத்தி செயற்பாடை வந்து மாற்றம் செய்யக்குள்ள வந்து ஏற்பட்ட செலவுகள் தான் அது வேரியபிள் காஸ்டா. எக்ஸ்பென்சஸ் தட் சேஞ்ச் டைரக்ட்லி அண்ட் ப்ரொபோஷனலி சேஞ்ச் இன் பிசினஸ் ஆக்டிவிட்டி லெவல் ஆஃப் வால்யூம். அதாவது வந்து உற்பத்தி செயற்பாட்டுல வந்து மாறும் காரணிகளுக்கு ஏற்படுற மாற்றம் மூலமா வந்து அந்த மாறும் செலவுல ஏற்படுறது தான். சரியா? சோ அதைத்தான் வந்து வேரியபிள் ஃபேக்டர்ஸ்னு சொல்லி நாங்க சொல்லுவோம். Okay, the fixed cost remain constant the specific period. This cost are often time related, such as monthly salaries of the rent. இப்போ உதாரணம் சொன்னோம் தானே, மந்த்லி சேலரியா இருக்கலாம், மந்த்லி இன்சூரன்ஸ் பிரீமியமா இருக்கலாம். அதாவது வந்து உற்பத்தி எவ்வளவா இருந்தாலும் இந்த மொத்த நிலையான செலவு வந்து ஒரே அளவா தான் இருக்கும். பாருங்க, மொத்த நிலையான செலவு ஒரே அளவா தான் இருக்கும். அதாவது வந்து உற்பத்தி பூஜ்ஜியமா இருக்குன்னு சொல்லுங்களேன், நிறுவனத்தின் நிலையான செலவு வந்து கட்டாயம் தாங்கிக் கொள்ளணும் அந்த நிறுவனம். அப்ப நிலையான செலவு வந்து காட்டுற கோடு வந்து கிடையச்சுக்கு சமாந்தரமா இருக்கும். பாருங்க, கிடையச்சுக்கு வந்து சமாந்தரமா இருக்கும். நிறுவனம் உற்பத்தி செஞ்சாலும் உற்பத்தி செய்யாட்டியும் இந்த பிக்ஸ் காஸ்ட்டை வந்து ஏற்றுக்கொள்ள வரும். அதாவது இப்ப யூனிட் வந்து 1, 2, 3 போன்னு சொல்லி என்ன குவான்டிட்டி கூடினாலும் இந்த டோட்டல் பிக்ஸ் வந்து என்ன நடப்பாங்க, குவான்டிட்டி அவுட்புட் 1000
2000 3004 சொல்லி கூடுனாலும் டோட்டல் காஸ்ட் வந்து 10,000 நிலையா இருக்கு. அடுத்தது வந்து வேரியபிள் காஸ்ட். அப்ப இந்த வேரியபிள் காஸ்ட்டை வந்து நாங்க பயன்படுத்தணும் என்னதுன்னா, உதாரணமா வந்து அதுக்கான உதாரணங்கள் தான் என்னதுன்னு சொல்லி சொன்னா பயன்படுத்துறோம். மூலப்பொருள், அதாவது வந்து என்னது ரோ மெட்டீரியல், என்னது புவல்ஸ், எரிபொருள் செலவு, மின் கட்டணங்கள். இப்ப மின் கட்டணம், இப்ப கரண்ட் பில் எல்லாம், வாட்டர் பில், கரண்ட் பில் அதெல்லாம் ப்ரொடக்ஷன் கூட கூடும், ப்ரொடக்ஷன் குறைய அதெல்லாம் குறைஞ்சு கொண்டு வரும். சம்பளம், இப்போ நாங்க உற்பத்தியாளர் ஒருத்தர் வந்து ப்ராடக்ட்டை வந்து கூடுதலா ப்ராடக்ட் பண்ணாருன்னு சொன்னா அவருக்கு கொடுக்குற சம்பளம் வந்து என்ன நடக்கும், கூடுதலா இருக்கும். வேரியபிள் காஸ்ட் சேஞ்ச் டிரெக்ட்லி வித் அவுட்புட், அதாவது வெளியீடோட நேரடியா தொடர்பு படுறது தான் இந்த மாறும் செலவுன்னு சொல்லி சொல்றோம். when the output is zero the variable cost is zero. அதாவது வந்து வெளியீடு வந்து 0 இருக்கக்குள்ள வந்து மாறும் செலவு வந்து என்ன நடக்கும், 0 இருக்கும். வெளியீடு செலவு அதிகரிக்கக்குள்ள வந்து மாறும் செலவு வந்து என்ன நடக்கும்னா அதிகரிக்கும். பாருங்க, வெளியீடு வந்து இங்க 0 இருக்கக்குள்ள வந்து அந்த குவான்டிட்டி வெளியீடு 0 தான் இந்த வேரியபிள் காஸ்ட் இருக்கு. வெளியீடு 1000 இருக்கக்குள்ள வந்து வேரியபிள் காஸ்ட் கூடுது. வெளியீடு 2000 இருக்கக்குள்ளயும் கூடுது. 3000 4000 இப்படியே வெளியீடு அதிகரிக்க கூட வேரியபிள் காஸ்ட் என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா படிப்படியா அதிகரிச்சு கொண்டு போகும். அடுத்தது டோட்டல் எவரேஜ் அண்ட் மார்ஜினல் காஸ்ட். டோட்டல் காஸ்ட்னு சொல்லி சொன்னா இந்த எவரேஜ், அதாவது வந்து நாங்க என்ன சொல்றோம்னு சொல்லி சொன்னா, உற்பத்தி செயற்பாட்டுல வந்து நிலையான காரணியும் மாறும் காரணி 2க்கும் ஏற்படுற செலவு தான் டோட்டல் காஸ்ட். The total cost refer to the total obligation incurred by from in the all input during the specific of the time. அதாவது வந்து டோட்டல் காஸ்ட்னு சொல்லி சொன்னா ஒரு மொத்த நிலையான செலவையும் மொத்த மாறும் செலவையும் கூட்டுறது தான் டோட்டல் காஸ்ட்னு சொல்லி சொல்லுவோம். டோட்டல் காஸ்ட் ஈக்குவல் சமன் TFC, மொத்த நிலையான செலவு மொத்த மாறும் செலவு, TVC டோட்டல் வேரியபிள் காஸ்ட். இதுதான் வந்து டோட்டல் காஸ்டா இருக்கும். சரியா? ஓகே. இப்ப இதுல வந்து என்ன டோட்டல் காஸ்ட்ல வந்து என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. உற்பத்தி வந்து 0 இருந்தாலும் வந்து மொத்த செலவு காணப்படும். உற்பத்தி 0 இருந்தாலுமே வந்து மொத்த செலவு காணப்படும். ஏன் நாங்க உற்பத்தி 0 இருந்தா மொத்த செலவு காணப்படும்னா டோட்டல் வேரியபிள் காஸ்ட் நாங்க என்ன படிச்சோம்? 0 இருந்தாலும் அவுட்புட் வந்து டோட்டல் வேரியபிள் காஸ்ட்னு இருக்கும். அதனால தான் இங்க உற்பத்தி 0 இருந்தாலுமே வந்து புரொடக்ஷன் வந்து 0 லெவல்ல இருந்தாலுமே வந்து டோட்டல் காஸ்ட் வந்து கண்டிப்பா காணப்படும்னு சொல்லி சொல்றோம். சரியா? இதனால தான் வந்து என்ன நடக்குன்னா, இந்த மொத்த செலவு கோடு வந்து மொத்த நிலையான கோடு தொடங்கும் புள்ளியில தான் ஆரம்பிக்கும். அதாவது வந்து டோட்டல் புரொடக்ஷன். அதாவது வந்து இப்ப நாங்க வரைபடத்துல வரையக்குள்ள சரியா? இப்படி இருக்கக்குள்ள சரியா? சோ இதுதான் இது. ஓகே. சோ நாங்க இங்க வந்து இத நாங்க என்ன சொன்னோம்? டோட்டல் பிக்ஸ் காஸ்ட். டோட்டல் பிக்ஸ் காஸ்ட். இது வந்து எங்களுக்கு குவான்டிட்டின்னு சொல்லி. இது குவான்டிட்டி. சரியா? இது வந்து காஸ்ட். சரியா? இப்ப வேரியபிள் காஸ்ட் நாங்க பார்த்தது என்னதுன்னு சொல்லி சொன்னா, அது வந்து படிப்படியா இப்படி வந்து அதாவது வந்து வேரியபிள் காஸ்ட் வந்து இப்படி அதிகரிச்சு கொண்டு போகும். வேரியபிள் காஸ்ட். ஓகேயா? ஸோ பிக்ஸ் காஸ்ட் வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா, இதுல இருந்து இப்படி அதிகரிக்கும். சரியா? இதுதான் பிக்ஸ் காஸ்ட். சரி, இதுதான் டோட்டல் காஸ்டா இருக்கும். இது வந்து டோட்டல் வேரியபிள் காஸ்டா இருக்கும். ஓகே. ஓகேயா? 1 minute. ஓகே. ஸோ ஓகே. ஓகே. நான் உங்களுக்கு காட்டுறேன். கணக்கு செஞ்சதுகள் இருக்கும். ஸோ நான் அதுல காட்டுறேன். ஓகே.
ஓகே. சரியா? நான் அந்த அந்த டேபிள காட்டுறேன். ஓகே. அடுத்தது வந்து பாருங்க, இந்த எவரேஜ் காஸ்ட் ரிப்போர்ட் டு த பெர் யூனிட் காஸ்ட் ஆஃப் புரொடக்ஷன். அதாவது வந்து இப்ப இந்த சராசரி நிலையான செலவுன்னு சொல்லி சொன்னோம். அதுதான் இந்த சராசரி காஸ்ட். அதாவது இது சராசரி செலவு. சராசரி செலவுன்னு சொல்லி சொன்னா, நாங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அதாவது வந்து எவரேஜ் காஸ்ட் ரிப்போர்ட் டு த பெர் யூனிட் காஸ்ட் ஆஃப் த புரொடக்ஷன். அதாவது வந்து ஒரு உற்பத்தி செயற்பாடுல வந்து ஓரளவு வெளியீட்டுக்கு ஏற்படுகின்ற மாற்றம், அதாவது ஓரளவு வெளியீட்டுக்கு ஏற்படுகின்ற மொத்த செலவுன்ற அளவ தான் வந்து சராசரி செலவுன்னு சொல்லி சொல்றோம். சராசரி செலவு காண்றது எப்படின்னு சொல்லி சொன்னா, எவரே எவரேஜ் காஸ்ட். இத நாங்க ஏசின்னு சொல்லி சொல்லுவோம். அப்படி இல்லாட்டி, அ என்னது ஏடிசின்னு சொல்லி சொல்லுவோம். இத நாங்க இன்னும் டீப்பா படிப்போம் அடுத்த செஷன்கள்ல. இப்போதைக்கு உங்களுக்கு இத ஞாபகம் வச்சுக்கோங்க. டிசியின் கீழ், அதாவது மொத்த கிரயத்தின் கீழ் வந்து வெளியீட வந்து பார்க்கணும். அடுத்தது மார்ஜினல் காஸ்ட் ரிஃப்ளெக்ட்ஸ் த அடிஷனல் காஸ்ட் ஆஃப் இன்கர்ட் பை த ஃபர்ம் வென் புரொடியூசிங் த ஒன் மோர் யூனிட். அதாவது எல்லை உற்பத்தின்னு சொல்லி சொன்னோம். அதாவது வந்து எல்லை செலவு. அதுதான் மார்ஜினல் காஸ்ட். எல்லை செலவு. ஒரு உற்பத்தி செயற்பாடுல வந்து குறித்த ஒரு பொருள் அலக வந்து மேலதிகமா உற்பத்தி செய்யக்குள்ள மொத்த செலவுல ஏற்படும் மாற்றத்தை தான் எல்லை உற்பத்தின்னு சொல்லி சொல்லுவோம். இப்ப நாங்க அங்க எல்லை உற்பத்தி செலவுன்னு சொல்லி சொல்லுவோம். அதுதான் மார்ஜினல் காஸ்ட்ன்னு சொல்லி சொல்றது. என்சி சமன் டெல்டா டிசியின் கீழ் டெல்டா கியூ. சரியா? அதாவது வந்து ஒரு உற்பத்தி செயற்பாட்டுல வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு பொருள வந்து ஓரளவு பொருள மேலதிகமா உற்பத்தி செய்யக்குள்ள வந்து மொத்த உற்பத்தி செலவுல ஏற்படுற மாற்றத்த குறிக்கிறது தான் இந்த மார்ஜினல் காஸ்ட். எவரேஜ் காஸ்ட் வந்து மொத்த கிரயத்துல இருந்து வெளியீடுகள வந்து பிரிக்கிறதன் மூலமா வாரது. ஓகேயா? ஓகே. அடுத்தது வந்து பாருங்க, இந்த ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் த காஸ்ட் புரொடக்ஷன். அதாவது இந்த உற்பத்தி விகிதத்த வந்து தீர்மானிக்கிற காரணிகள்ல முதலாவது வந்து இருக்கிறது என்னது? தொழில்நுட்பம். அடுத்தது பிரைஸ் ஆஃப் த இன்புட். உள்ளீடுகள்ல விலை. லெவல் ஆஃப் த அவுட்புட். அதாவது வெளியீட்டின் அளவு. அப்ப இந்த காஸ்ட் ஆஃப் த புரொடக்ஷன்னு சொல்லக்கூடியது. அதாவது வந்து உற்பத்தி கிரயத்த வந்து தீர்மானிக்கிற காரணிகள்ல வந்து முதலாவது வந்து அதாவது அந்த உற்பத்தி கிரயங்கள வந்து தீர்மானிக்க காரணிகள்ல வந்து அங்க என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா, தொழில்நுட்பம். அதாவது வந்து இப்ப நாங்க பயன்படுத்துற அந்த தொழில்நுட்பங்கள் இருக்கு தெரியுமா? அந்த தொழில்நுட்பங்கள் மூலமா வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா, கிரயம். இப்போ பழைமையான தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தினா கிரயம் கூடுதலா இருக்கும். அதே வேள அது வெளியீடு குறைவா இருக்கும். ஆனா கிரயம் வந்து கூடுதலா இருக்கும். இதே வந்து நல்ல நவீன தொழில்நுட்பம் பயன்படுத்தினா வந்து எங்களுக்கு வந்து அப்ப நவீன தொழில்நுட்பம் உற்பத்தி வெளியீட வந்து அதிகரிச்சு கொள்ள முடியும். அப்படி இருக்கு. பிரைஸ் ஆஃப் த இன்புட். அப்ப அதாவது மூலப்பொருட்கள், ஊழியம் அதுகள் எல்லாம் எங்களுக்கு பெற்றுக்கொள்வதற்கான கிரயம் வந்து குறைவா இருந்தா, எங்களுக்கு வந்து பிரைஸ் ஆஃப் அதாவது வந்து காஸ்ட் ஆஃப் புரொடக்ஷன் வந்து குறைவா இருக்கும். ஸோ அதுதான். அடுத்த லெவல் ஆஃப் த அவுட்புட். ஒரு உற்பத்தி மூலமா எங்களுக்கு எவ்வளவு அளவு வெளியீடு செஞ்சு கொள்ள முடியுதோ, வெளியீடு அதிகரிக்க அதிகரிக்க வந்து உற்பத்தி கிரயம் வந்து குறைவடைய தொடங்கும். சரியா? இதுதான் இந்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் எஃபெக்டிங் ஆஃப் த காஸ்ட் ஆஃப் புரொடக்ஷன். ஓகே. ஸோ இந்த விஷயங்கள் தான் இந்த செஷன் 2ல வந்து அதாவது வந்து அ அ மைக்ரோ எக்கனாமிக்ல வந்து இப்ப நாங்க செஷன் இதுல படிச்சிருக்கிறது வந்து 11 படிச்சாச்சு. 11 படிச்சாச்சு. 12 படிச்சோம். ஸோ 12 படிச்சு முடிய அடுத்தது வந்து 13. ஸோ செஷன் 13 படிச்சிருக்கோம். அப்ப செஷன் 11, 12, 13 தான் இந்த ரெக்கார்டிங்ல வந்து கவர் பண்ணியிருக்கிறோம். ஓகேயா? ஓகே. சரியா? ஸோ அடுத்ததுல வந்து நாங்க செஷன் 14, 15 பார்ப்போம்.